ஓம் சாந்தி 29/4/2017. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய மனோநிலையை நல்லா வச்சுக்கணும்னா அதிகாலையில் எழுந்து ஏகாந்தத்தில் அமர்ந்து நான் ஆத்மா, நான் இப்போ வீட்டுக்கு திரும்பி போகணும், இந்த நாடகம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருங்க. பின்னாகும் பற்று நீங்கிறது. எழுந்த உடனே அந்த எண்ணத்தை உள்ளே போடுறோம், நான் ஆத்மா, இந்த உடலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. பாபா கூப்பிட்ட உடனே போகணும், ஏன்னா நாடகம் முடிஞ்சிடுச்சு, இனி நடிக்க எதுவும் கிடையாது. ஸோ அந்த கூப்பிடுற குரலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படி சிந்தனை பண்ணிகிட்டே இருங்க. இல்லை அதிகாலையில் எழுந்திரிச்சோடனே இதை பண்ண சொல்கிறார். ஸோ எழுந்தவுடனே இந்த ஞாபகம் உலக விநாச டைமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நடுராத்திரி கூட விநாசம் வரலாம். ஸோ இந்த பயிற்சி பண்ணும்போது தான், அப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த பயிற்சி பண்ணும்போது தான் அப்பயே நடுராத்திரி உங்களுக்கு எழுந்திரிச்சோடனே டக்குன்னு அந்த ஞாபகம் வரும். அப்போ அதுக்கு ட்ரைனிங் பண்ணணும் இல்லையா? அப்போ அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனநிலையும் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கும். ஸோ அதுதான் மெயின் ப்ராக்டிஸ் இல்லையா? போகணும், அதுதான் இப்போ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ எதை பற்றியும் கவலைப்படுறது எல்லாமே முடிஞ்சிடும், மனநிலை ஒரே சீராக இருக்கும். கேள்வி: முழுமையிலும் முழுமையாக பலி ஆகிறது, சம்பூர்ண பலி அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுமையாக பலி ஆகிறதுனா என்ன அர்த்தம்னா, புத்தியுடைய தொடர்பு முழுமையாக ஒருத்தர்கிட்ட மட்டும் இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் சம்பூர்ண பலி. அனைத்தும் உன்னுடையது, என்னுடைய சிந்தனையில் நீ மட்டும்தான் இருக்கிற பாபா, அப்படி இருக்கிறது. குழந்தைங்களுக்கு எந்த தேகதாரியுடைய நினைவும் வரக்கூடாது, வரவே கூடாது. எந்த தேகதாரியுடைய நினைவும். அப்படி இருந்தால் தான் புத்தியோடைய தொடர்பு பாபா கிட்ட மட்டும் இருக்கும். அதை தான் சம்பூர்ண பலின்னு சொல்ல முடியும். தேகம்ன்ற உணர்வு சுத்தமாக அழிஞ்சு போயிடணும். ஆத்மா ஒலியாக இருக்கிறேன், ஒலியை பார்க்குறேன், ஒலி கூட பேசுகிறேன், அந்த ஒலி அந்த உடலில் இருக்குது, ஆத்மா இருக்குது. ஸோ அந்த பயிற்சியின் மூலமாக தேக உணர்வு ஃபுல்லாக அழிச்சிடணும். இந்த அளவுக்கு யார் பலி ஆகுறாங்களோ அவங்களுக்குத்தான் 21 பிறவிக்கான ஆஸ்தி பாபாட்டேருந்து கிடைக்குது. ஆனால் அதுக்கு பதிலாக யார் ஒருத்தர் இன்னொருத்தருடைய பேரு ரூபத்தில் கவர்ந்து இழுக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க அப்பா பேரையும் கெடுத்துடுறாங்க, தன்னுடைய பேரையும் கெடுத்துடுறாங்க, அவ பெயராக்கிடுறாங்க. என்னது? சம்பூர்ண பலி இல்லை. சம்பூர்ண பலினா புத்தியின் தொடர்பு ஒருத்தர்கிட்ட மட்டும் இருந்தால் தான் சம்பூர்ண பலி. யாருடைய நினைவும் வரக்கூடாது, தான் தேகன்ற நினைவும் வரக்கூடாது. தான் தேகன்றதே மறந்துட்டா அப்புறம் எல்லாமே ஆத்மாவை பார்க்கும்போது, எல்லாமே அதோடைய நடிப்பாக பார்க்கும்போது, நான் பாபாவுக்கு கூப்பிட்டுட்டு பாபாவுடைய குரலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆத்மான்ற ஞாபகம் இருக்கும்போது கண்டிப்பாக யாருக்கிட்டையுமே மாட்ட மாட்டோம். அதுதான் சம்பூர்ண பலி. அவங்களுக்கு தான் 21 பிறவிக்கான முழுமையான ஆஸ்தி பாபாட்டேருந்து கிடைக்கும். ஆனால் மற்றவர்களுடைய பேரு ரூபத்தில் தேக கவர்ச்சியில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க அப்பாவுக்கும் நிந்தனை செய்கிறாங்க, தன்னுடைய பேரையும் கெடுத்துறாங்க, பிராமண குலத்துக்கே களங்கமாயிடுறாங்க. அடுத்த கேள்வி: தந்தை எல்லா குழந்தைங்க மேலேயும் என்ன கருணை காமிக்கிறார்? இல்லையா? கருணை கடல், கருணையே உருவானவர் பாபா இல்லையா? ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் கருணை காட்டுறார். என்ன அந்த கருணை? எல்லா குழந்தைங்களும் சோழியிலிருந்து வைரம் மாதிரி ஆக்குறாரு பாருங்க, அதுதான் அவருடைய கருணை. எந்த குழந்தைங்க ஒவ்வொரு அடியிலும் பாபா கிட்ட அறிவுரை கேட்குறாங்களோ, தான் செய்கிற எதையுமே பாபா கிட்ட மறைக்கிறது இல்லையோ, அவங்க மேலே பாபாவுக்கு தானாகவே கருணை ஏற்பட்டுடுது.
அவங்கள பாபா வைரமாக்கிடுறார். ஒவ்வொரு அடியிலும் பாபா கிட்ட வழி கேட்கணும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஒரு அடியிலும் பாபாட்ட கேட்கணும். ஒரு விஷயத்த கூட பாபாட்ட மறைக்கூடாது. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் பாபாவுடைய கருணை கிடைக்குது. அவங்க தான் வைரமாக மாற்றப்படுகிறார்கள். எல்லாரையும் வைரமாக்கணும்னு தான் வராரு. ஆனால் ஒவ்வொரு அடியிலும் பாபாட்ட வழி கேட்குற குழந்தைங்களால் மட்டும்தான் அது முடியுது. ஏன்னா அவர் கொடுக்குற வழி அவங்க தான் எடுத்துக்கிறவங்க. ஸோ அவங்க மேலே அந்த கருணை ஏற்படுது, வைரமாக்கிறார். பாடல்: யார் இந்த அனைத்து விளையாட்டையும் படைச்சது? இல்லையா? இந்த நாடகத்தின் விளையாட்டை யார் படைச்சது? ஓம் சாந்தி. இந்த பாட்டை எழுதுனவங்களுக்கே இதோடைய அர்த்தம் தெரியாது. பாருங்க, உங்களை படைச்ச போது உங்களுக்கு எவ்வளவு நல்ல ஆஸ்தி கொடுத்திருந்தேன்னு குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா புரிய வச்சிருக்கிறார். சொர்க்கம்தான் பாபாவுடைய புது படைப்பு. சொர்க்கம் எப்படி படைக்கப்படுதுன்னு உலகத்தினர் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி எப்படி அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளுக்கு மறுஜன்மம் எடுத்து வரும்போது துவாபரகத்தில் இந்த 5 விகாரங்கள்ன்ற மாயை அவங்கள ஆக்கிரமிக்குதுன்றதும் தெரியாது. ஏன்னா இங்கே பாபா சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் புதுசு இல்லையா? ஆனால் பாபா சார், நான் உங்களுக்கு புதுசாக படைக்கும் பொழுது அந்த புது உலகத்தில் சுகத்தை தான் கொடுத்தேன். தங்கம், வைரம், வைடூரியம் நிறைந்த மாட மாளிகைகள் நிறைந்த சொர்க்கத்தை தான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் 5 விகாரங்கள் உங்களுக்கு பிரவேசமாகும் பொழுது தான் எல்லாத்தையும் இழக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த விஷயம் உலகத்தினர் யாருக்குமே தெரியாது. புத்தம் புது விஷயம் எந்த வேதத்திலையும் கிடையாது. புது உலகத்துக்கான ஞானம் இது. ஆனால் சத்தியுகம்னா என்ன, எதை சொல்கிறாங்க சத்தியுகம்னே தெரியாதவங்க கிட்ட அதுவே தெரியல. சத்தியுகம்னு எதை சொல்கிறாங்கன்றதே தெரியல. கலியுகம் முடிஞ்சால் சத்தியுகம் வராங்கன்னு சொல்கிறாங்க அஞ்ஞானிகள். ஆனால் சத்தியுகம்னா என்ன, எதை சொல்கிறாங்க? கலியுகத்தை அப்படியே தலைகீழ திருப்பி பாட்ட மாதிரி இருக்கிற யுகம்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ எப்படி அவங்களுக்கு தெரியும் அங்கே சொர்க்கம் இருக்கும், அங்கே தேவதைகள் நிர்வீகாரிகளாக இருப்பாங்கன்ட்டு? ஏன்னா இந்த ஞானம் எந்த சாஸ்திரத்திலும் இல்லையே. எல்லா சாஸ்திரங்கள் எல்லாம் துவாபர யுகம், திரேதா யுகம் இதுலேயே வந்துட்டு இருக்கு. சத்தியுகத்தை பற்றியே இல்லை இல்லையா? மகாபாரதம், ராமாயணம் பார்த்தீங்கன்னா திரேதா யுகம் துவாபர யுகத்தில் நடந்ததாக அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியல, எந்த சாஸ்திரத்துலையும் இந்த ஞானம் இல்லாததுனால. ஆனால் நமக்கு சுயம் பரமபிதா பரமாத்மாவே வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஆனால் பாருங்கள், இந்த ஞானம் மறைஞ்சிடுது. அவ்வளோதான். இந்த சங்கமயுகம் முடிஞ்சோடனே இதுவும் மறைஞ்சிடும். ஞானத்தின் மூலமாக இந்த ராஜ யோகத்தை கற்றுக்கிட்டு ராஜ்யத்தை அடைஞ்சிங்க, அவ்வளவுதான். இதைத்தான் ஆன்மீக ஞானம்னு சொல்லப்படுது. ஆத்மாவுக்கான ஞானம் இது. ராஜ்யத்தை அடைஞ்சோடனே இந்த ஞானத்துக்கு வேலை கிடையாது, அதனால அது மறைஞ்சிடுது. ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றாங்க. அப்போ ஸ்பிரிட், ஆத்மா சம்பந்தப்பட்டது. தந்தைய பரம ஆத்மா, சுப்ரீம் சோல் அல்லது சுப்ரீம் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வச்சுட்டாங்க இறைவனுக்கு. ஆன்மீக ஞானம் வேணும்னு கேட்குறாங்க எல்லோரும். தத்துவ சாஸ்திரம், அது சாஸ்திரங்களுடைய ஞானம் அல்லது தத்துவ ஞானம். சாஸ்திரத்தில் இருக்கிற ஞானம் வந்து தத்துவம் சம்பந்தப்பட்ட ஞானம். அதாவது உடல் பஞ்ச தத்துவத்தால் ஆனது. இந்த உடலை எப்படி வச்சுக்கிறதுன்றதை பற்றிய ஞானம். அதனால் அது தத்துவ ஞானம் தான். அதெல்லாம்
அதன் மூலமாக ஆத்மாவில் உள்ள கரை நீங்காது. அது ஆன்மீக ஞானத்தினால மட்டும்தான் ஆகும். அது இறைவன் தான் கொடுக்குறாரு. அது எந்த வேத சாஸ்திரத்துலையும் கிடையாது. வேத சாஸ்திரங்களை படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பரமபிதா பரமாத்மா சிவபாபா எந்த வேத சாஸ்திரத்தையும் படிக்கிறதே கிடையாது. அதனால தான் அவர் ஞானம் கிடையாது. சுயம்பு தானாகவே ஞானம் நிறைந்தவர். எந்த வேதத்தையும் படிக்கிறது கிடையாது. இவர் சொல்கிறது எந்த வேதத்திலையும் கிடையவும் கிடையாது. ஆனால் மனிதர்கள் ஞானக்கடலுடைய அர்த்தத்தை தெரியாமல் அவர் எல்லார் மனதிலும் இருப்பதை தெரிந்தவர், அந்தர்யாமின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நாடகத்தின் அனுசாரம் யார் எந்த காரியம் செய்கிறாங்களோ அதுக்கான பலன் அவங்க அனுபவிச்சே ஆகணும். இது நாடகத்தின் நியதி. பாபா ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து பலனை கொடுக்கறதுக்கு அது நாடகமே அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் பாபா கர்மத்தின் விதியையும் அக்கர்மம் விகர்மம் சுகர்மம் இதை பற்றி புரிய வைக்கிறார். எல்லா காரியத்திற்கும் பலன் உண்டு. கர்மத்தின் விதி அக்கர்மம் சொர்க்கத்தில் செய்கிற காரியத்திற்கு பலன் கிடையாது. சங்கமயுகத்தில் நீங்கள் செய்கிற காரியத்துடைய பலன் அங்கே அனுபவிக்கிறீங்க. அதனால் அகர்மமாக விளைவுகளற்ற கர்மமாகுது. விகர்மம் இப்போ செய்கிற பாவக்கர்மங்கள் கலியுகத்தில். அதனால் நமக்கு பாபா சொல்கிறார் கர்மம் எப்படி அகர்மம் ஆகுது, எப்படி விகர்மம் ஆகுதுன்னு. இப்போ சொர்க்கத்தில் எந்த கெட்ட செயலும் செய்ய மாட்டாங்க. அதனால் நீங்கள் செய்கிற செயல் விகர்மமாகவே அங்கே ஆகாது. ஏன்னா அங்கே ராவண ராஜ்யமே கிடையாது. உங்களை கெடுக்கிறதுக்கு ராவணனே அங்கே கிடையாது. எவ்வளோ சூப்பர் இல்லையா? அதனால் கர்மம் அகர்மம் ஆயிடுது. எப்போ விகர்மம் செய்கிறாங்களோ அப்போதான் ஆத்மாவில் படியுது. பாவம் செய்விப்பது ராவணன். இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை புரிய வைக்கிறாரு. சத்தியுகத்தில் விகாரம் இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு மனிதர்களுக்கு தெரியல. அதனால் அவங்க என்ன சொல்லிடுறாங்க, விகாரம் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது அப்படி சொல்லிடுறாங்க. இங்கே கூட சன்னியாசிகள் குருமார்கள் வருடத்திற்கு அல்லது மாதத்துக்கு ஒரு முறை விகாரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தந்தையோ குழந்தைகளை காம மகா எதிரின்னு சொல்கிறார். அதன் மீது முழுமையான வெற்றி பெற வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறை வருடத்திற்கு ஒரு முறை எந்த விதமான எக்ஸப்ஷனும் பாபா கொடுக்கல. அது எதிரி, அது அம்சம் கூட இல்லாத அளவுக்கு நீங்கள் அதை வெல்லணும், அதன் மீது வெற்றி அடையணுன்றார். ஆனால் இவங்க சன்னியாசிகள் உள்டாவை என்ன பண்ணிட்டாங்க, விகாரம் இல்லாமலாம் குழந்தை பிறக்காதுப்பா, எல்லா யுகத்துலேயும் விகாரம் உண்டுப்பா, அதனால தான் எல்லோருக்கும் ஜோடி ஜோடியாக காட்டுறாங்க, கணவன் மனைவியாக காட்டுறாங்க, நாராயணன் லக்ஷ்மி ராமர் சீதை அப்படி காட்டுறாங்க. அதனால் இருக்கும், ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி சன்னியாசிகள் அவங்க சொல்லும்போது கூட மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வருஷத்துக்கு ஒரு முறை விகாரத்துக்கு போகலாம், தப்பு இல்லை அப்படி சொல்லிடுறாங்க. ஆனால் பாபா அப்படிலாம் சொல்ல, அது தப்பு தான். காமம் மகா எதிரி. உங்களை இந்த அளவுக்கு துக்கத்தில் ஆழ்த்தினதுக்கு அடிப்படை காரணமே காமம்தான். அதனால் சம்பூர்ண நிர்விகாரி ஆகணும் இல்லையா? பேரே சம்பூர்ண ராமாயணம்னுவாங்க இல்லையா? கம்ப ராமாயணம், வால்மீகி ராமாயணம் இதெல்லாம் புரியுது. அது என்ன சம்பூர்ண ராமாயணம் என்னன்னு புரியலையே அப்படின்வாங்க. நமக்கு தான் அது தெரியுது இல்லையா? சம்பூர்ண நிர்விகாரி ஆகிறது. அங்க ராவணனே இல்லைன்னா விகாரம் எங்கிருந்து வரும்?
சத்தியுகத்தில். ஆனால் ராவணன் இருக்கும் பொழுதே விகாரத்தை உங்களால் வெல்ல முடிந்தால் இந்த சங்கமயுகத்தில், அப்போ சத்தியுகத்தில் எப்படி வரும்? அங்கே ராவணனே கிடையாது. சீக்கியர்கள் கூட ஆத்மான்ற அழுக்கு துணியை இறைவன் துவைக்கிறாருன்னு பாடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எல்லா துணியும் அழுக்காக இருக்குது, அதாவது எல்லா ஆத்மாவும் அழுக்காக இருக்குதுன்னு தானே அர்த்தம். இது யாரையும் நிந்தனை செய்யலை. யார் எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள அவசியம் அப்படியே தானே சொல்லுவாங்க. இதில் என்ன நிந்தனை இருக்குது? நீங்கள் அழுக்காக இருக்கிறீங்கன்னா அழுக்காக இருக்கிறீங்க, அதனால் அழுக்காக இருக்கிறோம்னு சொல்கிறோம். திருடனை தானே சொல்லுவாங்க. பாபா எப்படி பேசுகிறாரு பாருங்க. இதில் நிந்தனை கிடையாது, நீங்கள் இருக்கிற உண்மை நிலையை தானே சொல்கிறோம் அப்படிங்கிறார். திருடன் தான் சொல்லுவான். திருடுறதுனா என்னன்னு தெரியாதவன் நான் சொல்ல முடியும்? கிரந்தத்தில் கூட, அது சீக்கிய மதத்துடைய புஸ்தகம், அதில் கூட நிறைய இந்த மாதிரியான கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்குது. குருநானக் பரமபிதா பரமாத்மாவுடைய மகிமையைத்தான் பாடியிருக்கிறார். ஏக் ஓம்கார் நிறைய சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இறைவனை நினைத்து சுகத்தை பெறுங்கள்னு சொல்லியிருக்கிறார் கிரந்தத்தில் குருநானக். என்னை நினைவு செய்யுங்கன்னு இப்போ அந்த இறை தந்தையே சொல்கிறார் இல்லையா? இறைவனை நினைத்து சுகம் பெறுங்கள்ன்ட்டு அங்கே மகிமைப்படுங்க. அப்போ இறைவனை நினைத்தால்தான் சுகம் வருது. அற்புதமான சுகம், அதீந்திரிய சுகம், சுத்தமான தூய்மையான சுகம் இல்லையா? அதுக்கு மனசை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கலியுக கவர்ச்சிகளில் வர அசுத்த சுகம் பிடிச்சி இழுக்கும். அந்த டைம் பாபாவுடைய ஞானத்தை வச்சு பாபா சொல்கிறார் இல்லையா, நிச்சயம் இருந்தால் திட்ட நிச்சயம் இருக்கணும், திட்டமான உறுதிமொழின்றார். ஸோ அந்த அளவுக்கு மற்ற சிந்தனையே நான் வர விட மாட்டேன். நான் சாதாரண ஆத்மா கிடையாது. பாபா கிட்ட நேரடியாக படிக்கிற இறை மாணவன். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ள சொல்லணும்னா, ஆத்மா நான் சொல்கிறதான் உடம்பு கேட்கணும், உடம்பு சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். நான் சொல்கிறதான் மனசு புத்தி கேட்கணும், அது சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். இப்படி உங்களுக்குள்ள பேச பேச தான் அந்த சக்தி வரும். இறைவனை மட்டுமே நினச்சி அதீந்திரிய சுகத்தில் அப்போ தான் உங்களால் மிதக்க முடியும். யார் அரை கல்பமாக நினைவு செஞ்சோமோ அவரே கிடைச்சிட்டாருன்னா உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும் யோசிச்சு பாருங்க இல்லையா? ஐயோ கணவன் என்னை விட்டு போயிட்டாரேன்ட்டு பல வருஷமாக அழுத பொண்ணு முன்னாடி கணவன் வந்து நின்னா எவ்வளோ ஆனந்தம் அடைவா? அந்த மாதிரி பல ஜென்மங்களாக அவரை நினைத்து நினைத்து உருகி இருக்கிறோம். அவரே கிடைச்சிட்டாரு, அந்த குஷி ஏன் இருக்க மாட்டேங்குது? அப்போ அதை நினச்சி பார்க்கணும். என்ன அப்போ அதை பற்றி நம்ம சிந்தனை செய்யலாம். முந்தைய ஜென்மத்தில் நான் என்னவா இருந்திருப்பேன், எந்த அளவுக்கு தீவிர சிவபக்தனாக இருந்திருப்பேன், இல்லைன்னா பாபா ஏன் நம்மளை பிடிக்க போகிறாரு இல்லையா? அப்போ அதெல்லாம் நினச்சி பாருங்க. நாம் அந்த மீராவாக இருந்திருக்கலாம், மகாதேவி அக்காவாக இருந்திருக்கலாம், நிறைய இல்லையா? அல்லது சிவபக்தர் இல்லாமல் விஷ்ணு பக்தராக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா பிரம்ம பாபா விஷ்ணு பக்தராக தான் இருந்திருக்காரு. ஆனால் ஏதோ எங்கேயோ ஒரு பக்தராக இருந்திருப்போம். அப்போ அவரே கிடைச்சிட்டாருன்னா எவ்வளோ குஷி இருக்கணும். ஆனால் யார் அடிக்கடி தன்னை ஆத்மான்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த குஷி ஏற்படுது. ஏன்னா நினைச்சது எது? ஆத்மா, உடல் கிடையாது. இப்போ ஆத்மான்னு நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டாலே அப்பா மேலே அன்பு தானாக வந்துடும், ஆஸ்தி மேலே அன்பு வந்துடும். ஆத்மா ஆத்மா உடல் உணர்வு மறக்கிறது தான் இன்றைக்கி மெயின் இல்லையா? உடலை ஃபுல்லாக மறந்து ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். நான் ஒளி, ஆத்மா ஆத்மா, நான் இது சேமிக்கிற டைமு, சேமிக்கிறேன் ஆத்மா, நான் சேமிக்கிறேன். ஏன் இந்த ஆத்மா அடுத்த 21 ஜென்மங்களுக்கு எடுக்க போகிற உடலும் அது அனுபவிக்கிற சுகமும் அளவற்றது. அந்த மாதிரி ஆரோக்கியம், அமைதி, செல்வம் நிறைந்த அந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இப்போ சேமிக்கிறேன் ஆத்மாவாகிய நான் அப்படின்ட்டு ஆத்மான்னு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த குஷி ஏற்படும், அப்பா மேலேயும் அன்பு ஏற்படும். ஏன்னா இந்த சமயத்தில் தன்னுடைய அப்பா யாருன்றதே ஆத்மா மறந்துடுச்சு.
ஆனால் எப்போ நீங்கள் பாபாவுடையவர் ஆகிட்டீங்களோ அதுக்கு பிறகும் பாபாவுடைய தொழிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா உங்களை முட்டாள்னு தானே சொல்லுவாங்க. அவருடைய தொழிலே என்னது? தூய்மைப்படுத்துறது, சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கறது. ஸோ அப்பாவுடையவராகி பாபா குழந்தை ஆகியும் அவரை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா புத்தியற்றவர்னு தானே சொல்ல முடியும். பழி வாங்கிறதுக்காக தூணிலிருந்து வெளிப்பட்டார்னு பிரகலாதனுடைய கதையை சொல்கிறாங்க. ஆனால் பரமாத்மா எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது, அவருடைய அட்ரஸே தெரியாது. அதனால தான் தூணில் வெளிப்பட்டார்ன்டா. அப்படின்னு அர்த்தம் தூணிலும் துரும்பிலும் இறைவன் இருக்கிறாருன்னு ஆயிடுது. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அவர் உண்மையிலே எங்கே இருக்கார். அவருடைய அட்ரஸ் என்ன? பரந்தாமம். நீங்கள் பிரம்மாவின் குமாரர்கள் குமாரிகள், பிரம்மாவுடைய குழந்தை. பிரஜாபிதா பிரம்மாவுடைய பேர் எவ்வளோ புகழ் வாய்ந்தது. ஆனால் பிரம்மாவுக்கு மனைவியே கிடையாது குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்கு. அப்போ கண்டிப்பாக வாய்வழி வம்சத்தினராக தான் இருப்பாங்க. சூப்பர் இல்லையா? பிரம்மாவின் மகள் சரஸ்வதின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு தான் மனைவியே கிடையாது. அப்போ எப்படி பிறந்தாங்க? அப்போ அது வாய்வழி வம்சத்தினர், அதான் பிராமணர்கள். நீங்கள் இதை புரிய வைக்க முடியும். நாங்கள் பிரம்மா குமார் குமாரி, பிரஜாபிதா பிரம்மான்ற பேரை கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு கேளுங்க இல்லையா? கண்காட்சிக்கு வரும்போது கேளுங்க, நாங்கள் யார் தெரியுமா? பிரம்மகுமார் குமாரி. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பிரம்மா குமாரின்றமே பிரம்மான்ற வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரஜாபிதான்றது இங்கே அந்த அளவுக்கு தெரியாது. வடநாட்டில் அதுக்கு அர்த்தம் தெரியல, பிரஜாபிதா. இங்கே அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரியாது. அந்தளவுக்கு வேதம் படிச்சிருந்தாங்கன்னா தெரியும். அப்போ ஆனால் பிரம்மா தான் படித்தாருன்றது அது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். அதனால் பிரம்மா பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேளுங்க. அப்போ பிரம்மா படைக்கலை. ஏன்னா பிரம்மாவுக்குன்னு தனியாக கோயிலோ மகிமையோ இல்லையே. பிரம்மா மூலமாக இறைவன் படைக்கிறார். அந்த இறைவன் தான் பரமபிதா, பரமாத்மா, எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா, உயர்ந்த ஆத்மாவாகவே இருக்கிற சிவன். அவருடைய முதல் படைப்பே இந்த பிரம்மா தான். பிரம்மா உலகத்தை படித்தாருன்னு சொன்னீங்களே தவிர பிரம்மா தான் உலகத்தின் முதல் படைப்புன்னு சொல்லலை. எவ்வளோ பெரிய விஷயம். படைத்து அவர் மூலமாக மற்றவர் படைக்கிறார். அது பைபிளில் அழகாக இருக்கும்ல. முதல்ல ஆதாம் படித்து ஆதாம் மூலமாக தான் ஏவாள் அப்புறம் மற்றவங்கெல்லாம் படைக்கப்படுறாங்க. முதல்ல பிரம்மாவை படிச்சிறாரு, பிரம்மா மூலம் பிறகு மற்ற படைப்பை படைக்கிறார். பாருங்க, எனக்கு எத்தனை வாய்வழி வம்சத்தினர் இருக்கிறாங்கன்னு பாருங்க. எல்லாருக்குமே சிவபாபா கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது. யாரை தத்தெடுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஏழைகளாக தானே இருப்பாங்க. ஏழை குழந்தைய தானே தத்தெடுப்பாங்க. அதனால் பாபா முதலாக பிரம்மாவை தத்தெடுத்தார். பிரம்மா மூலமாக தான் இந்த வாய்வழி வம்சத்தினர் உருவானாங்க. அந்த விகாரத்தின் மூலம் பிறப்பெடுத்த பிராமணர்கள் உலகிய யாத்திரை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. காசிக்கு போங்க, ராமேஸ்வரம் போங்க, கலியுக பிராமணர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிரம்மா வாய் வழியாக பிறந்த பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் ஆன்மீக யாத்திரை செய்ய வைக்கிறீங்க. நீங்கள் எங்கேயும் சுத்த தேவையில்லைங்க, ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. ஆத்மாவுடைய அப்பா செம்பொன் நிறமான உலகத்தில் பரந்தாமத்தில் மேலே இருக்கார். புத்தினால அங்கே போயிட்டு வாங்கன்னு ஆன்மீக யாத்திரை. ஆத்மா மட்டும் போயிட்டு வர பயிற்சி கற்றுக் கொடுக்குறீங்க. ஆனால் இந்த ஆன்மீக யாத்திரையை பற்றி யாருக்குமே தெரியாது.
நாம் நிர்வாண தாமத்துக்கு போகணும்னு முயற்சி செய்கிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய புத்தி பிரம்ம மகா தத்துவத்தின் பக்கம் இருக்குது இல்லையா? ஜோதியோடைய ஜோதியாக கலந்துடணும். ஆக்சுவலாக இறைவனே அப்படி இருக்கிறாருன்னு நினச்சிட்டாங்க. அது உண்மையிலே அவருடைய வீடு. மகா ஜோதி மாதிரி பெருசாக இருக்கிறது எது? பரந்தாமம். ஸோ அதை நினைவு செய்கிறாங்க, அதோட கலந்துடலாம் அப்படின்ட்டு. அப்போ அது பிரம்மத்தின் யாத்திரை ஆயிடுச்சு. நாம் பிரம்மத்தில் ஐக்கியமாயிடுவோன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாரு, பிரம்மத்தில் ஐக்கியமாயிடுவோன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுதான் உண்மைன்னா உலகாய யாத்திரை செய்கிறதுக்கு என்ன அவசியம்? ஏன் கோயில் குளமாக சுற்றிட்டு இருந்தீங்க? அப்படியே ஐக்கியமாயிட வேண்டியதானே, உட்காந்துட்டு முயற்சி செஞ்சு ஆகிட வேண்டியதானே. இங்கே எதுக்கு கோயிலில் சுற்றுறீங்க? சூப்பர் இல்லையா? யாத்திரையே நிர்வாணதாமம் போகிறதுக்கானது தான். ஆனால் இவங்க அதை என்ன பண்ணிட்டாங்க? ஜோதி ஜோதியோட கலந்துடுச்சு, நீர்க்குமிழி நீர்க்குமிழியோட கலந்துடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? பரந்தாமத்துக்கு போகிற யாத்திரை போனோடனே அங்கே ஒன்றும் கலந்துடாது. போயிட்டு மறுபடியும் ஒரு ஆத்மா தனியாகவே தான் இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த யாத்திரையை பண்ணுறது ஆத்மா தான், உடல் போகிறது கிடையாது. எங்கே போகுது? பிரம்ம தத்துவம் பரந்தாமத்துக்கு போகுது. இதுக்கு பேர் தான் ஆன்மீக யாத்திரை. மற்ற எல்லாமே உலகிய யாத்திரை தான். ஆன்மீக யாத்திரை நாம் தான் கற்றுக் கொடுக்க முடியும் இல்லையா? எங்கே பார்த்தாலும், அதுவும் இப்போ கோடைக்கால ஆன்மீக சுற்றுலான்ட்டு எங்கே பார்த்தாலும் போர்டு விளம்பரம் அப்படி இப்படின்னு இருக்குது. ஆனால் அது உண்மையில் ஆன்மீக யாத்திரை கிடையாது, உலகிய யாத்திரைன்னு தான் போடணும். ஏன்னா உண்மையான ஆன்மீக யாத்திரை பற்றி யாருக்குமே தெரியாது. நிர்வாண தாமத்துக்கு யார் அழைச்சிட்டு போக முடியும்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது இல்லையா? இறைவன் தான் அழைச்சிட்டு போக முடியும். பிரம்மகுமாரிகள் மூலமாக அதற்காக வழிகாட்டுறாருன்ற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியல. நான் தான் அனைவரையும் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு இப்போ எல்லையற்ற தந்தை சொல்கிறார். அப்போ எல்லோருடைய வழிகாட்டியாக பாபா தான் ஆகிறார். எல்லாரையும் இறைவனை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டினாலும் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் எல்லோரையும் அழைச்சிட்டு போகிறார். ஸோ டூரிஸ்ட் கைடு மாதிரி அழைச்சிட்டு போகிறார். சத்யுகத்தில் ரொம்ப 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 கம்மியான மனிதர்கள் தான் இருப்பாங்க. இப்போ 1000 கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் தான் ஆரம்பத்தில் இருக்கிறாங்க. சரி, 9 லட்சம் பேர். அப்போ மற்ற அனைத்து அதுவும் 9 லட்சம்னா அப்படி துல்லியமாக கிடையாது, ஆவரேஜாக இல்லையா? பாபா சொல்கிற கணக்கு எல்லாமே ஆவரேஜ் தான். இந்த சங்கமயுகம் 100 வருஷம்ன்றதுமே ஒரு ஆவரேஜாக தான் வரும். துல்லியமாக 100 வருஷம் அப்படின்னா தான் எல்லோரும் கண்டுபிடிச்சிடுவாங்களே. பாபா சொல்கிற எல்லாம் அசந்து தூக்கத்தில் இருக்கும்போது டக்குன்னு சங்கமயுகம் முடியுன்றார். அப்போ என்ன அர்த்தம்? ஒன்று அதுக்கு முன்னாடியே இருக்கும், அல்லது அதையும் கடந்து கொஞ்ச நாள் கழித்து இது உண்மையே இல்லை போல இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் விட்டுட்டு போகும்போது டமால்னு ஆரம்பிக்கும். அப்போ தான் துடிப்பாங்க எல்லாரும். ஐயோ, இவ்வளோ நாள் நிச்சய புத்தி விட்டு கடைசி நேரத்தில் சந்தேக புத்தி வந்துடுச்சுன்னு. அசைக்க முடியாத நிச்சய புத்தியில் தான் வெற்றி இருக்குது. இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ சத்தியுகத்தில் ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்கிறாங்கன்னா இப்போ மற்ற ஆத்மாக்கெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் தானே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பரந்தாம வீட்டில் தந்தை தான் சத்தியமான விஷயத்தை நமக்கு சொல்கிறார் இல்லையா? சத்தியத்தை பாபாவை தவிர யாருமே சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் உண்மையிலும் உண்மையான யாத்திரையில் இருக்கிறீங்க. உண்மையான யாத்திரை இந்த ஆன்மீக யாத்திரை, பாபாவுடைய நினைவு. நான் ஆத்மா, நாடகம் முடியுது, வீடு திரும்பணும், இது பக்காவாகணும்.
இதுதான் மெயின். திரும்ப 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 அந்த 16 வயதில் படத்தில் கமல் சொல்கிற மாதிரி வீட்டுக்கு போன ஆத்தாவையும் காசு கொடு, வீட்டுக்கு போன ஆத்தாவையும் காசு கொடுன்னு சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி வீட்டுக்கு போகணும், என்னுடைய புத்தி எல்லாத்துலேருந்தும் விடுவிச்சுக்கிறேன், வீட்டுக்கு போகணும், பற்று வருது, ஏதோ ஒரு மாயா விகாரம் வருதா, நான் வீட்டுக்கு போன ஆளை விடு, வீட்டுக்கு போன ஆளை விடுன்னு சொல்லுங்கள், அங்கே காசை கொடு காசை கொடுக்குற மாதிரி இங்கே ஆளை விடு இல்லையா. நான் ஆத்மா வீட்டுக்கு போனோம், ஆளை விட, நான் ஆத்மா நாடகம் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு உறுதியாக பயிற்சி பண்ணுங்க. ஏகாந்தத்தில் உட்காந்து இந்த பயிற்சியை பண்ணுங்க. நான் ஆத்மா, பாபா என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறாரு, இந்த சட்டை உடல்ன்ற இந்த சட்டை சீச்சியானது அப்படி சிந்தனை பண்ணுங்க. இந்த உடல் உணர்வே வரக்கூடாது. நான் பிராமணன், எனக்கு இந்த உடல் உணர்வே துர்நாற்றத்தை கொடுக்கக்கூடியது. திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அதை பக்காப்படுத்துங்க. அப்போ தான் தேக கவர்ச்சியிலேருந்து தப்பிக்க முடியும். இப்படி தனக்குத்தானே பேசணும். இதையே விசார் சாகர் மந்தன்னு சொல்லப்படுது இல்லை. ஞானக்கடலை கடையிறதுன்றது இதுதான். காலைல எழுந்திரிச்சு சிந்தனை பண்ணுங்க. ஏன்னா காலைல இந்த மாதிரிலாம் நீங்கள் சிந்தனை பண்ணி உங்களுக்குள்ளே பேசும்போது தான் தூக்கமற்ற ஒரு பவர்ஃபுல்லான யோக நிலை இருக்க முடியும். இல்லை நீங்கள் அப்படியே வழக்கமாக நீங்கள் பாட்டு கேட்டோ கமெண்ட்ரி போட்டோ பண்ணிங்கன்னா அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா உங்கள் புத்தி அப்படி மின்னல் வேகத்தில் வேலை செய்யும்போது தான் தூக்கமெல்லாம் போயிட்டு அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக செம பவர்ஃபுல்லாக இருக்கும் யோகம். கர்மம் செய்யறதுக்கு பாபா அனுமதி கொடுத்துட்டார். அதனால் நீங்கள் வேலை செய்யலாம் சரீர நிர்வாகத்துக்கு. மற்றபடி இரவு கண் விழித்து இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா பகலில் கூட உங்களுடைய மனநிலை மிக நல்லா இருக்கும். அது நமக்கே தெரியாது. அப்போ பாபா சொல்கிறார் நைட்டு கண்ணு வச்சு பண்ணுங்கன்னு. நைட்டு கண்ணு வச்சா வேலைக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோன்னா ஒரு தூக்கம் மாதிரி இருக்கும், ஸ்லைட்டாக இருக்கும், ஆனால் அது நல்லா தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா, அப்போ டெஸ்ட் பேப்பர் வரும்போது நமக்கு தெரியும், ரியாக்ட் பண்ண மாட்டோம். அதான் மனநிலை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு இரவு கண் விழித்து இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மா வீட்டுக்கு போகணும், இங்கே இருக்கிற எதுலேயும் மாட்ட மாட்டேன், இங்கே நடக்கிற எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். அப்படி நீங்கள் நல்ல பயிற்சி செஞ்சு மனநிலையை நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா பாபாவுடைய உதவி உங்களுக்கு நாள் ஃபுல்லாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இரவு செய்கிற பயிற்சி பகலில் பயன்படும். இரவு 2 மணிக்கு பின்பே கண் விழிக்க வேண்டும். ஏன்னா 9 மணி முதல் 12 மணி வரையிலான சமயம் முற்றிலும் மோசமான சமயமாகும். இது நிறையா பாபா குழந்தைங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். கரெக்டாக பாபா 2 மணிக்கு எழுப்பி விடுவார். 4 மணிக்கு எழுப்பி விடுங்க பாபான்னுவாங்க, அல்லது 4 மணிக்கு அலாரம் வச்சுருப்பாங்க. ஆனால் 2 மணிக்கே முழிப்பு வரும். எப்படியாவது கனவு கொடுத்து அல்லது காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று குழந்தைங்க சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்றது. ஆக்சுவலாக 12 மணிக்கு மேலேயே எழுப்பி விடுவார். ஆனால் இந்த வானிலை பாபா சொல்லியிருக்கார் 12:01 அமிர்த வேலை அப்படின்னு ஒரு வானிலை சொல்லியிருக்கிறார். அதாவது அதிகாலைனா அதுலேருந்தே வந்துடுது இல்லையா. அது 9 மணியிலேருந்து 12 மணி வரைக்கும் டைம் ரொம்ப மோசமான சமயம். விகார அதிர்வலைகள் அதிகமாக உள்ள சமயம் இல்லையா. கலியுக மனிதர்கள் விகார சிந்தனையிலும் விகாரத்திலும் மூழ்கி இருக்கிற டைம் அது. அதனால தான் அதிகாலையில் விசார் சாகர் மந்தன் செய்யப்படுது. ஸோ அதுக்கு தான் எந்த காரணத்தை கொண்டும் 9 அல்லது 10 மணிக்கு மேலே முழிச்சிட்டு இருக்கக்கூடாதுன்றது. ஆனால் பாபா இங்கே 9 மணிலேருந்தே இன்றைக்கி சொல்கிறார். ஒரு வானிலை 10ன்னு சொன்னார். சரி, அதனால் நீங்கள் 2 மணிக்கு மேலே தான் கண் விழிக்கணும். அதுக்கு முன்னாடி சண்டை போடுற மாதிரி ஆகிடும். ஏன்னா வாயுமண்டலம் மோசமாக இருக்குது, மனசை ஒருநிலைப்படுத்த ரொம்ப யுத்தம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் அதிகாலையில் தான் விசார் சாகர் மந்தன் செய்யப்படுது. நான் ஆத்மா
அப்போ பாருங்கள், இது சூக்ஷ்மமான விஷயம் இல்லை. அந்த டைம் மனிதர்கள் விகாரத்தில் மூழ்கி இருக்கிறது நம்மளுடைய சிந்தனையை தாக்குதுன்றதுனால தான் அந்த டைம் முயற்சிட்டு இருக்கக்கூடாதுன்றார். அது அந்த டைம் முயற்சிட்டு இருந்தால் தெரியும். நம்மளால் யோகா பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவோம், ஆனால் அந்த அளவுக்கும் வராது யோகா. அந்த 9 டச் பண்ணும்போதே நமக்கு தெரியும் யோகா வராது. ஸோ அந்த டைம் தூங்கிடணும். தூக்கம் வராட்டினாலும் போய் படுத்துடுங்க. படுத்துட்டு பாபாட்ட பேசுங்க. அதுவுமே கஷ்டமாக இருந்துச்சுன்னா முரளி கேட்டுக்கிட்டே தூங்கணும். முரளி கேட்டோன்னே அப்படியே தூக்கம் வந்துடும். ஸோ ஃபோர்ஸ் பண்ணியாவது பண்ணணும், தூங்கணும். ஏன்னா ஆத்மா நீங்கள் தான் எஜமான. நீங்கள் சொல்கிறது தான் உடம்பு கேட்கணும். உடம்பு நான் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறதுக்காகலாம் முயற்சிட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் அதிகாலையில் இருந்து தான் விசார் சாகர் மந்தன் பண்ண சொல்கிறார். ஆனால் இதில் எக்ஸெப்ஷன் இருக்கு. நைட் ஷிஃப்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண் விழித்து தான் ஆகணும். அப்போ நைட்டு அழகாக கண் விழிச்சிட்டு இருக்கும்போதே பாபா நினைவு செய்யுங்க அப்படின்வார். குறிப்பாக வாட்ச்மேன் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வரப்பிரசாதம். சும்மா அவங்க முழிச்சிட்டு இருக்கணும், அவ்வளோதான். வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது இல்லையா? ஸோ உண்மையிலே அற்புதமான ஜாப். அது யோகா செய்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி ஜாப் அது இல்லையா? சூப்பரானது. இப்போ பாபா சொல்கிறார், நான் ஆத்மா இப்போ பாபாவிடம்தான் செல்ல வேண்டும். ஒரு சட்டையை விட்டுட்டு இன்னொன்று எடுப்பேன். இதுதான் உங்களோடு நீங்களே பேசுறதுக்கான முறை. எந்தோடனே அது பாபா நான் ரெடியாக இருக்கிறேன், நீ கூப்பிட்டா நான் வந்துடுவேன், இந்த உடம்பு நான் கிடையாது. அப்போ நீங்கள் இந்த பயிற்சி பண்ண உங்களுடைய உணர்வு ஃபுல்லாக இங்கேயே சுற்றிட்டு இருக்கும். மற்ற உடலில் அந்தளவுக்கு கவனமே வராது. சுத்தமாக உடலை மறக்கணும். பட் அந்த ஆத்ம பயிற்சி பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே தான் இருக்குது. அதான் வள்ளலார் பூர்வ மத்தியில் கவனம் வைங்க, பூர்வ மத்தியில் கவனம் வைங்கன்னு சொல்லுவார். ஆக்சுவலாக ஆத்ம கவனம் வைக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கு. அதுதான் நான் தெரியுது இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ எப்படி பேசிக்கணும்? நான் ஆத்மா, நான் பாபா கிட்ட தான் போகணும், வேறு எங்கேயும் போக போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு மற்றவங்கள நினைக்கணும்? ஒரு சட்டையை விட்டுட்டு இன்னொரு சட்டை போட்டுக்கிற மாதிரி இந்த உடலை விட்டு இன்னொரு உடம்பு எடுக்க போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டே இருங்க. ஃபஸ்ட் கிளாஸான உடல் கிடைக்க போகுது. இந்த இத்து போன உடலை நான் ஏன் நினைக்கணும்? இந்த உடல் சம்மந்தப்பட்ட உறவுகளை நான் ஏன் நினைக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருங்க. 84 பிறவி முடிஞ்சிடுச்சு, இன்னும் கம்மியான நாள் தான் இருக்குது, நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது உலக அழிவுக்கு அப்படின்னு பேசுங்க உங்களுக்குள்ள. இது எல்லையற்ற நாடகம். இந்த விஷயம் உங்கள் புத்தியில் எப்பவுமே இருக்கிறதன் மூலம்தான் தேக உணர்வு உடைக்கப்படுது இல்லையா? இந்த விஷயம் புத்தியில் இருக்கணும். நான் போனோம், இது கடைசி பிறவி. இந்த சீச்சி உடலை விட்டுட்டு தங்கம் மாதிரியான உடலை நான் எடுப்பேன். நாடகம் முடிஞ்சிச்சு. கொஞ்ச நேரம், எந்த நொடியும் உலக அழிவு ஏற்படலாம். இது என்னுடைய கடைசி நொடி. பாபா இப்போ கூப்பிட்டா நான் வர தயாராக இருக்கிறேன். நான் ஆத்மா, எனக்கு உடல் சம்மந்தப்பட்ட உணர்வே கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்ற பயிற்சி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இது உங்கள் புத்தியில் எப்பவுமே இருந்துச்சுன்னா தேக உணர்வு உடைஞ்சிடும், மறந்துடும். அப்போ அப்பாவுடைய ஆஸ்தி, அப்பா கொடுக்குற ஆஸ்தி, இது 2 மட்டும்தான் நினைவு இருக்கும். ஆனால் எப்படி தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். திரும்ப அலட்சியம் இல்லாமல் மற்றவங்க பேசினாலும் சுற்றி என்ன நடந்தாலும் உங்களுக்குள்ளே இதை பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் தேகம்ன்றதே மறப்பீங்க, கர்மாதேத்த நிலையை அடைவீங்க. தந்தை தான் உங்களுக்கு அறிவுரை கொடுக்குறாரு. அப்படி இல்லைன்னா நாம் சிரேஷ்டமானவர்களாக தூய்மையானவர்களாக எப்படி ஆக முடியும்? பாபா அறிவுரை கொடுத்தா தான் நாம் ஆக முடியும். ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேர்மையின்மை அதிகரிச்சிடுச்சு. எங்கே பார்த்தாலும் பொய் பித்தலாட்டம் தான். அதனால தான் நன்னடத்தை சபை, கமிட்டி அப்படியெல்லாம் உருவாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நன்னடத்தை சபை இந்த மாதிரி விஷயங்களே கிடையாது. இப்போ நடத்தை மோசமாயிடுச்சு, அதனால் நன்னடத்தை சபைன்னு வச்சிருக்கிறாங்கன்ற.
இந்த நேர்மையின்மை போன்ற, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாவ மன்னிப்பு இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா சமீபமாக கிறிஸ்தவ மதம் இந்தியாவுக்கு வந்த பிறகு வந்தது தான் இது எல்லாமே. அப்போ அதுக்கு முன்னாடி ஏன் இல்லைன்னா, அதுக்கு முன்னாடியே பாவம் அந்தளவுக்கு அதிகமாக இருந்திருக்காது. ஏன்னா இந்த நேர்மையின்மை, லஞ்சம் வாங்கிறது, பொய் பேசுறது, இது எல்லாமே இப்போ தான் உருவாகி இருக்குது. மந்திரி பதவியெல்லாம் கிடச்சிச்சின்னா எவ்வளோ பணத்தை கொள்ளடிக்கிறாங்க. அப்போ லஞ்சத்தை பற்றியெல்லாம் பாபா பேசியிருக்கிறாரு பாருங்க 69க்கு முன்னாடியே. ஏன்னா நேர்மையின்மை இல்லை. அப்போல்லாம் அரசியல் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க நம்ம அப்பா அம்மா. ஆனால் பாபா சொல்கிறார் அப்போவே அடிச்சிருக்கிறாங்க, தெரியல பாவம் அப்பா அம்மாவுக்கு. ஆனால் பாபா சொல்கிறார் எவ்வளவு கீழான செயலை செய்கிறாங்க. சத்தியுகத்தில் சிரேஷ்டமான அரசாட்சி தான் இருக்கும். நீங்கள் மிகவும் சிரேஷ்டமானவர்களாக இப்போ ஆகிட்டு இருக்கிறீங்க. உயர்வான அரசாட்சி, அதுக்கு இப்போ தகுதி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. அதாவது உயர்வானவர்களாக ஆகுறீங்க. அங்கே பாவன்ற பேரு கூட இருக்காது. எவ்வளோ பரிசுத்தமான உலகம் பாருங்க. அந்த மாதிரி தூய்மையான சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக பாபா நம்மளை இப்போ மாற்றிட்டு இருக்கிறார். அழுக்கானவர்களாக இப்போ இருக்கிற எல்லோரையும் பாபா மலர்களாக, நறுமணம் மிக்க மலர்களாக மாத்துறார். அதாவது தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாக மாத்துறார். சொர்க்கத்தை படைச்சிட்டு எல்லோருக்கும் சத்கதியும் கொடுத்துட்டு பிறகு நான் மறைந்து விடுகிறேன். ஏன்னா என்னுடைய நடிப்பு மற்றவங்களுக்கு எல்லோருக்குமே சத்கதி கொடுக்கறது தான். கீழே இருக்கிற எல்லோரையும் கை கொடுத்து மேலே தூக்கி விட்டுட்டு அவர் மறைஞ்சிடுறார். அதனால தான் கடவுள். அவ்வளோ மகிமை. அன்பே கடவுள், அன்பே சிவன் சொல்கிறதுலாம் அதுதான். அவருடைய நடிப்பு என்ன, எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கறது. ஸோ முக்தின்ற வார்த்தை தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆனால் அந்த முக்தி கொடுக்கறதே சத்கதி கொடுக்கறதுக்கு தான். ஏன்னா பாபா சொல்ற எல்லோருக்குமே சத்கதி தான் முதல்ல இங்கே பிறவி எடுக்கும்போது நேற்று சொன்னார் இல்லையா. அப்போ அவருடைய தொழிலே யாருக்கும் தெரியல. நான் முழு உலகையும் எந்த நிலையிலிருந்து என்ன மாதிரி ஆக்குறேன். மனிதர்கள் கூட யுத்தம் தோன்றும்னு சொல்கிறாங்க. அதுவும் இப்போ 3வது உலகப் போர் ஆரம்பமாக போகுது அப்படின்ட்டு பரவலாகவே எல்லா நியூஸ் பேப்பர் சேனல் எல்லாத்துலேயுமே வருது. 5 ஆண்டுகளுக்குள்ளே இது நடக்கும் அது நடக்கும்னு நியூஸ் பேப்பரில் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நல்லது, பாபா சொல்கிறாரு நல்லது, விநாசம் ஏற்படும், சரி ஓகே, உலகம் அழியும், அதனால் என்ன நன்மை ஏற்பட போகுது? இந்த விநாசம் கூட ஏன் ஏற்படுது, அதை காரணத்தை சொல்லுங்கள். உலகத்தை அழிச்சு என்னத்தை சாதிக்க போகிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். சூப்பர் இல்லையா? அது ஏன் ஏற்படுது? ஏன்னா பாபா இப்போ சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இதே பூமி சொர்க்கமாக போகுதுன்னா கண்டிப்பாக பழைய உலகம் அழிஞ்சு தானே தீரும். அதுக்காகத்தான் உலக அழிவு நடக்குதுன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. தந்தை இல்லையா, இது சொன்னால் கூட யார் கேட்க போகிறா? அவன் அணுகுண்டு தயாரிக்கிறான்னா நான் அதை விட சக்திசாலியாக தயாரிக்கணும், அப்போ தான் நான் திறமசாலி அப்படி நினச்சிக்கிறாங்க இல்லையா. அஹிம்சையின் மூலமாக பாரதத்துக்கு சுதந்திரம் வந்தாலும் நேரு அந்த ஆயுதம் அதுக்கெல்லாம் சப்போர்ட் தான் பண்ணார் இல்லையா. ஸோ அப்போ அது தடுக்க முடியாத விஷயம். ஆனால் அது ஏன் நடக்குதுன்னு தெரியல. அது நமக்காக தான் நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ இப்படித்தான் தந்தை பழைய உலகத்தை புது உலகமாக மாத்துறாரு. அங்கே அக்கால மரணமே ஏற்படாது சத்தியுகத்தில். அதனால் மரணத்தை பற்றிய பயமே அங்கே எப்பவுமே இருக்காது. இப்போ மரணத்தை பற்றிய பயம் இல்லாத நொடியே கிடையாது.
கொஞ்சம் அப்படியே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க இருக்கிற வியாதியெல்லாம் கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்த்தா ஐயோ மரணம் வந்துடுமோ பயம் வருதில்ல. அங்கே அந்த பயமே இருக்காதுங்கிறார். சின்ன வயசில் சரீரம் விடுறதுனா என்னன்னே தெரியாது, அப்படிலாம் சரீரமே விடவே மாட்டாங்கன்றார். இப்போ பாபா சொல்கிறாரு, ஆத்மான்ற ஞானம் மட்டும் அங்கே இருக்கும். நாம் ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொன்று எடுக்கிறோம், அது அவங்க புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி மரணத்தை பற்றி பயம், திடீர் மரணம் அது அங்கே ஏற்படாது. அதனால் அந்த பயமும் இருக்காது. இன்னொன்று, நம்ம தான் ஒரு உடம்பு விட்டு இன்னொன்று எடுக்க போகிறோமே, அதுக்கு எதுக்கு பயப்படணும்? அதுவும் 150 வருடத்தில் அவங்க 150 வயது கடந்து அவங்க இன்னொரு உடம்பு எடுக்கிறாங்கன்னா ஏன் பயப்பட போகிறாங்க யாராக இருந்தாலுமே இல்லையா? இப்போ அவங்களுக்கு நல்ல உடல் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷம்தான் படுவாங்க சத்தியுகத்தில். ஆனால் யார் தாமதமாக வராங்களோ இல்லையா, மேலேருந்து இங்கே பிறவி எடுக்கிறதுக்கு லேட்டாக யார் வராங்களோ அவங்க கண்டிப்பாக குறைவான பிறவிகள் தான் எடுப்பாங்கன்னு நீங்கள் புரிஞ்சிட்டீங்க. நம்முடைய 84 பிறவிகள் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற விஷயம் உலகத்துக்கு தெரியவே இல்லை. இன்னும் உலகம் பட்டுக்கு இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும். பரமபிதா பரமாத்மாவே ஆத்மாக்களாகிய நமக்கு புரிய வைக்கிறார், குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறாரு? பிரஜாபிதாவின் குழந்தைங்க நீங்கள், அப்போ உங்களுக்குள்ள நீங்கள் சகோதரன் சகோதரி. அதனால் எந்த ஒரு பாவ காரியமும் செய்ய முடியாது, செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு அப்பாவுடைய குழந்தை எப்படி விகாரத்தில் செல்ல முடியும்? இந்தியா சீனா சகோதரர்னு சொல்கிறாங்க, பிறகு விகாரத்தில் எப்படி போவாங்க? சொல்கிறது ஈஸி, ஆனால் அர்த்தத்தை புரிஞ்சிக்கல. சகோதரன்னு சொல்கிறது ஆத்மாவை குறிக்கிறது. சகோதரன் சகோதரின்ற சம்பந்தத்தில் விகார பார்வையே இருக்க முடியாது. லௌகீக சம்பந்தத்தில் கூட நெருங்கிய உறவினரோடு ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கலகம் ஏற்படுது இல்லையா? லௌகீகத்தில் சித்தி பொண்ணு அந்த மாதிரி தங்கச்சி உறவு வர மாதிரி உறவை கல்யாணம் பண்ணிட்டாலும் பெரிய பிரச்சனை வருதுன்றாங்க. அப்போ சகோதரன் சகோதரிக்குள்ளே விகார பார்வை இருக்க முடியாது. அப்போ சும்மா சகோதரன் சகோதரின்னு சொல்லிட்டு அவங்க விகாரத்தில் போகிறாங்க. இந்தியா பாகிஸ்தான் சகோதரர்கள், இந்தியா சைனா சகோதரர்கள் சொல்கிறாங்க, விகாரத்தில் போகிற மாதிரி தான் இங்கே பாபா குழந்தைங்க தங்களுக்குள்ள விகாரத்தில் போகிறாங்கன்னா அப்போ புரிஞ்சிக்கல. பிரஜாபிதாவின் குழந்தைங்கன்னா என்னன்னு உங்களுக்கு புரியல, சகோதரன் சகோதரி உறவுனா என்னன்னு உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அது முடியாது, அப்போ நிச்சய புத்தி இல்லை, அதை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா லௌகீகத்திலே சகோதரன் சகோதரிக்கு திருமணம் செஞ்சால் கொலையே விழுதுன்னா இங்கே உங்களுக்கு அப்போ அது புரியல, அந்த நிச்சய புத்தி வரலை அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எல்லோருமே தேவி தேவதைகளாக சிரேஷ்டமானவர்களாக இருந்தீங்க, பிறகு தாழ்ந்த நிலையை அடைஞ்சிட்டீங்க, இப்போ மீண்டும் சிரேஷ்டமானவர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தந்தை புரிய வைக்கிறார். நாம் தான் மிக உயர்ந்த தேவதைகளாக இருந்தோம், இப்போ மிக தாழ்ந்த மனிதர்களாக ஆகிட்டோம். மீண்டும் அதே தேவதைகளாக மிக உயர்ந்தவர்களாக மாற்றுறதுக்காக பாபா நம்மளை பிராமணர்களாக மாற்றியிருக்கிறார். நாமே சிரேஷ்டமானவர்கள், 16 கலைகள் நிரம்பியவர்களாக இருந்தோம், பிறகு கலைகள் குறைந்து குறைந்து இப்போ பிரஷ்டாச்சாரி நிலை ஆயிடுச்சு, எந்த கலையும் மற்ற நிலை ஆயிடுச்சு. இன்னுமே தமோ பிரதான பிரஷ்டாச்சாரிகளாக ஆகிட்டோம். இப்போ ரொம்பவுமே மோசமாயிடுச்சு. கலியுக இறுதியில் இந்த சக்கரத்தின் சித்திரத்தில் கூட தெளிவாக எழுதப்பட்டிருக்குது, குலத்தின் உருவமும் உருவாக்குறாங்க. அப்போ இந்த சிருஷ்டி சக்கரத்தில் கூட தெளிவாக அது எழுதப்பட்டிருக்கோம். அதேமாதிரி குலத்தின் உருவம் தான் விராட ரூபம் உருவாக்குறாங்கன்றார் இல்லையா? அதில் எல்லா குலமும் வரும், பிராமண குலம்,
தேவதா, க்ஷத்ரியர், வைஷ்யர், சூத்ரர். ஆனால் பிராமணன் குடுமி மட்டும் அதில் மறைச்சிட்டாங்கன்னு சொல்கிறார். அதை உச்சி பிராமணர்களை பற்றி அவங்க சொல்கிறது கிடையாது. சிவபாபாவையும் பிராமணர்களையும் சிவபாபாவையும் காட்டலை, பிராமணர்களையும் காட்டலை, சிவபாபாவையும் காட்டலை. மற்றபடி தேவதை, சத்திரியர், வைஷ்யர், சூத்திரரை காமிக்கிறாங்க. நாம குட்டிக்காரன விளையாட்டு விளையாடுறோம்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நாம பிராமணர்ல இருந்து தேவதையா ஆக போறோம். இது ஒரு குட்டிக்காரன விளையாட்டு இல்லையா? குட்டிக்காரனை வரும்போது தலை இருக்கிற இடத்துல கால் வரும், கால் இருக்கிற இடத்துல தலை, திரும்ப திரும்ப அப்படி அப்படியே குட்டிக்காரனை அடிச்சு ரவுண்டாக போயிட்டே இருக்கிற மாதிரி தலையாக இருக்கிற சத்தியுகமும் காலாக இருக்கிற கலியுகமும் சேர்ந்து குட்டிக்காரனை அடிச்சுக்கிட்டே இருக்குது இல்லையா? அப்போ உச்சிக்குடி பிராமணர்லேருந்து கீழான சூத்திரர்களையும் வந்து மீண்டும் பிராமணர் ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ பிராமணர் ஆக போகிறோம் மறுபடியும். அப்போ தேவதை ஆக போகிறோம். இப்போ பிராமணர் ஆகிட்டோம், பிராமணர்லேருந்து தேவதை ஆக போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்? தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும்ல. பிராமணன் பிச்சைக்காரன் மாதிரி தான், எதுவுமே இல்லாமல் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த தேவதை ராஜாக்களுடைய குணங்கள் உங்களுக்கு இப்போவே வரணும். அதை கற்றுக்கிற யுகம் தான் இந்த சங்கம் யுகம். அதனால் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு திரும்பி போனோம், பின்னர் நமக்காக முழு உலகமும் சொர்க்கமாகிடும் இல்லையா? பாபா சொல்கிற மாதிரி எந்த நினைவும் இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு போகிறதுல மட்டும் உங்கள் பயிற்சி பண்ணுங்க. எதன் மீதும் பற்று இல்லாமல் போயிட்டு வர்றதுக்குள்ள முழு உலகத்தையும் பாபா சொர்க்கமாக்கிடுவார். நிலத்துக்கு தண்ணீர் கிடைச்சிடும். இந்த மாதிரி இரவில் நல்ல முறையில் விசார் சாகர் மந்தன் செய்யுங்க. அப்போ பகலில் ரொம்ப உதவி கிடைக்கும். பாருங்க, அப்போ பாபா இரவுன்னு சொல்கிறதே வந்து அந்த 2 மணிக்கு மேலே தான். ஏன்னா இன்றைக்கே சொல்லியிருக்கிறாரு இல்லையா, அதுக்கு முன்னாடி வாயுமண்டலம் நல்லா இருக்காதுன்ட்டு. சரி, ஸோ இரவு நேரத்தில் தூங்கும்போதுமே கூட இதை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணலாம். அல்லது அந்த டைம் தூங்க முடியாது, நைட் ஷிஃப்டில் இருக்கிறவங்க அந்த டைம்லையுமே இந்த மாதிரி சிந்தனை பண்ணலாம். தேவதையாக போகிறேன், இறங்குற டைமில் முடிஞ்சிச்சு, அப்போ தெய்வீக குணத்தை நிரப்பிக்கணும். அப்போ உங்கள் தொடர்பில் வர ஒரு சூழ்நிலையும் தெய்வீக குணங்களை நிரப்புறதுக்கான வாய்ப்பு. நீங்கள் ஆல்ரெடி தேவதையாக இருக்கிறீங்கன்றதை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துகிற வாய்ப்பு. நன்னடத்தையின் மூலமாக பாபா வெளிப்படுத்துகிற வாய்ப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதான் பாபா சொல்றார், நிலத்துக்கு தண்ணீர் கிடைச்சுன்றாரு இல்லையா? இப்போ தண்ணி இல்லாமல் அதுதானே இப்போ பிரச்சனை இல்லையா? மழை இல்லாத. ஸோ எல்லாமே அங்கே கிடைச்சிடும் சொர்க்கத்தில். இல்லைன்ற பொருளே கிடையாது. இந்த மாதிரிலாம் நீங்கள் சிந்தனை செய்யுங்க. அப்போ பகலில் வந்து ரொம்ப உதவி கிடைக்கும். இப்போ மைண்ட் வந்து இதிலே தான் இருக்கும் உங்களுக்கு இல்லையா? அஞ்ஞானிகளாக என்ன பண்ணுறாங்க? நைட்டு டிவி பார்த்துட்டு தூங்குறாங்க, டிவி பார்த்துக்கிட்டே தூக்கம் வரைக்கிறதுக்கு தூங்குறாங்க. காலையில் பார்த்தா டிவியில் ஓடினதே தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். நீங்களே உங்களுடைய அஞ்ஞான வாழ்க்கையை ஞாபகம் வச்சு பாருங்கள், அப்படி தான் இருக்கும். அப்போ யாருக்காக நாம் வீதியாக அலைஞ்சு திரிஞ்சு ஏமாந்துட்டு இருந்தோமோ, எந்த இறைவனை சந்திக்கிறதுக்காக வீதியாக அலைஞ்சோமோ, அலைந்தும் கிடைக்காம ஏமாற்றம் அடைஞ்சோமோ, அந்த இனிமையான தந்தைகிட்ட இப்போ நாம் வந்திருக்கிறோம். எங்கெங்கேயோ போயெல்லாம் நமக்கு வழி கிடைக்கல. ஆனால் பாபாவே நம்மளை பிடிச்சி பாபா குழந்தையாக்கிட்டாரு, ஆஸ்தி அடைகிறதுக்கான வழியை சொல்கிறார். அதனால் நாம் இப்போ முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறோம். அதையும் நாம் யோசிக்கணும். இவ்வளோ நாள் தவம் கடந்தது எதுக்கு இல்லையா? ஸோ தவம் கடந்தது எல்லா டைமும் முடிஞ்சு போச்சு, கிடச்சிட்டார்.
யார் அடையணுமோ அதை அடைஞ்சிட்டோம், லட்சியத்தையே அடைஞ்சிட்டோம். இப்போ ஆஸ்தி அடையிறதுக்கு முயற்சி செய்யணும், இறைவனை அடையிறதுக்கு முயற்சி செய்யத்தால, ஏன்னா அவர் கிடைச்சிட்டார். ஆனால் இந்த மாயா இருக்குது மிக பலம் வாய்ந்தது, பயங்கரமாக ஏமாத்திடுது, ஒரு வினாடியில் ஏமாத்திடுது. திடீர்னு காதை பிடிச்சிக்குது, மூக்கை பிடிச்சிக்குது, கீழானவர்களாக ஆக்கிடுது, உங்களை கருப்பாக்கிறது, மூஞ்ச கருப்பாக்கிறது. அதாவது காமத்தின் போதை வந்துடுது. நாயகன் நாயகி மாதிரி ஒருவருடைய பெயர் உருவத்தின் பின்னால் கவரப்பட்டு விடுகின்றனர், மிகவும் ஏமாற்றம் அடைகின்றனர். பேராசைக்காரர்கள் கூட முற்றிலும் பெயரை அவப்பெயராக்கி விடுகின்றனர். இது அனைத்தும் நடந்து கொண்டே இருக்கிறது. குழந்தைகளே, நினைவில் இருக்கணும், யார் நல்ல யோகியா இருப்பாங்களோ அவங்க 4-5 நாள் சாப்பாடு சாப்பிடாட்டினா கூட அதை பொருட்படுத்த மாட்டாங்க, மிகுந்த குஷியில் இருப்பாங்க. அந்த மாதிரி நிலை இருக்கணும். எனக்குள்ள எந்த பொருள் மேலேயும் பேராசை இல்லை தானேன்னு உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. நான் முழுசா தேர்ச்சி பெற்று காட்டுவேன்ற லட்சியம் வைக்கணும். ஏன்னா இது கல்பத்தின் பந்தயம். சூப்பரா சொல்றாரு இல்லையா? பாபா சொல்றாரு, தவம் கிடந்து கிடைச்சிருக்கிறார் பாபா. அரைக்கல்ப தவம் 2500 வருடம் நீங்க செய்த கடும் தவத்தின் பலனாக கிடைச்சிருக்கிறாருன்னா, அவரு சொர்க்கத்துக்கான வழியை சொல்றாருன்னா அதை நாம செய்யணும்ல, அதுக்கான முயற்சி பண்ணணும் தானே. ஏன்னா எங்கெங்கேயோ போனீங்க, ஆனா அங்கெல்லாம் வழி கிடைக்கல. இப்ப பாபா கொடுக்குறாரு, வழி ஈஸியா கொடுக்குறாரு, ஆனா முயற்சி செய்யணுமே. ஆனா மாயா உங்களை முயற்சி பண்ண விடாம பயங்கரமா ஏமாத்திடுது, ஏமாத்தி கீழானவராக ஆகிடுது. அதுலேயும் மகா எதிரின்னு சொல்கிற இந்த காமம், அதோடைய போதை வந்துடுது, லேசான போதை, தீவிர போதை வந்துடுது. அப்போ நாயகன் நாயகி மாதிரி ஒருத்தர் பின்னாடி, அதாவது ஒருத்தருடைய பேரு ரூபத்தில் கவரப்பட்டுடுறாங்க பாபா குழந்தைங்களே. பாபா குழந்தை ஆன பிறகும் இனக்கவர்ச்சியில் சிக்கிக்கிறாங்க இல்லையா? காதலன் காதலி மாதிரி, அது பாபாவைத்தான் காதலனா நினைக்கணும். ஆனால் இங்கே தேகதாரிகளே தங்களுக்குள்ள காதலன் காதலிகளாக மாட்டிக்கிறாங்க, கவரப்படுறாங்க பேர் உருவத்தில். ஆனால் ரொம்ப ஏமாந்து போயிடுறாங்க. ஏன்? யோகா வராது இல்லையா? அதுதான் நிந்தனை. பாபா சொல்கிறார் இல்லையா, காமவால் ஹிம்சை அப்படின்னு. நாம் பிராமண வாழ்க்கையில் பாபா நினைவு கட்டாவது தான் மிகப்பெரிய இம்சை. ஸோ காமத்தின் போதை, பேராசை, கோபம், இது எல்லாமே என்ன பண்ணும்? யோகாவை கட் பண்ணிடும். அப்போ பயங்கரமாக ஏமாறுறீங்கன்னு தான் அர்த்தம். சேமிக்கிற சங்கம் யுகத்தில் என்ன ஆகுது? நஷ்டமாகுது, செலவாகுது. அதேமாரி பேராசைக்காரர்கள் கூட ரொம்ப பாபா பேரை கெடுத்துடுறாங்கன்றார். இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது இல்லையா? பாபா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு, இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாபா பேர் கெட்டு போயிடுது. இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இது ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இல்லையா? 33 கோடி ரேங்க் உருவாகணுமே. நாராயணன் பதவி அடையிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? பாபா சொல்றாரு, குழந்தைங்களே நினைவில் இருக்கணும். எந்த அளவுக்கு நினைவில் இருக்கணும்னா, பக்கா யோகியாக இருந்தாங்கன்னா 4-5 நாள் சாப்பிடாட்டினா கூட அவங்களுக்கு சாப்பிடலன்ற அந்த உணர்வே இருக்காதான். அதை பற்றி கவலையே படாமல் சம குஷியில் இருப்பாங்களாம். இது நல்ல வேலை பாபா இப்போ சொன்னார். ஏன்னா ஒரு சிஸ்டர் ஆக்சுவலாக 2-3 பேர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு பார்த்தா சாப்பாடு அளவெல்லாம் குறைஞ்சிச்சு, பசி எடுக்க மாட்டேங்குது, நாக்கிலேருந்து ஏதோ ஸ்வீட் மாதிரி ஒன்று சுரக்குது, அதை முழுங்கினா சாப்பிடாமலே ஏப்பம்லாம் வருது, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றேன், அதுவும் மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு தான் சாப்பிட்றேன் அப்படின்றாங்க.
ஒருத்தங்க என்னன்னா ஒரு நாளைக்கே ஒரே வேலை தான், அதுவும் 2 இட்லி தான் சாப்பிட்றாங்க. ஸோ அது சாத்தியம்தான்றார் பாபா. பக்கா யோகி குழந்தை, பாபாவை தவிர வேற எந்த நினைவும் இல்லாத குழந்தை முடியும். அந்த மாதிரி நிலை உங்களுக்கு இருக்கணுன்றார். எவ்வளோ பெரிய லட்சியம், கேட்கும்போது சூப்பராக இருக்குது இல்லையா? அது மாதிரி நம்ம ஆகணும்ன்ட்டு. அதனால் செக் பண்ணுங்க, எனக்கு எந்த பொருள் மேலேயாவது பேராசை இருக்கா, எந்த நபர் மேலேயாவது சூக்ஷ்மமாவது பற்று, காமத்தின் ஈர்ப்பு, போதை இருக்குதா, செக் பண்ணுங்க. லட்சியம் வைங்க. பாபா நான் ஃபுல்லாக பாஸ் பண்ணி காட்டுறேன் பாபா. ஒரு வினாடி டெஸ்ட் பேப்பர் தானே பாபா, எனக்கு எந்த ஞாபகமே அந்த ஒரு வினாடி வரவே வராது பாபா. அதுக்கு நான் இப்போதுலேருந்து எல்லாத்தையும் புத்தியை க்ளீனாக வச்சுருக்கிறேன் பாபா. அப்படி லட்சியம் வச்சுக்கிட்டே இருங்க. மதிப்போட பாஸ் ஆகணும் இல்லையா? தர்மராஜ் முன்னாடி போய் தலை தொங்க போட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இது இந்த பந்தயம் ஒரு கல்பத்துடைய தலைவிதியை மட்டும் நிர்ணயிக்கல, கல்பாந்திரத்தின் தலைவிதியை நிர்ணயிக்குது. அதனால இது கல்பத்தின் பந்தயம். ஸோ இதை அலட்சியப்படுத்திடக்கூடாது. இதைத்தான் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணும் இல்லையா? நான் லக்ஷ்மி நாராயணனை கல்யாணம் பண்ணுறதுக்கு, ராஜ்யத்தை அடையிறதுக்கு தகுதியானவர் ஆகி இருக்கிறேன்னா அப்படின்னு தன்னை செக் பண்ணுங்க. லக்ஷ்மியையோ நாராயணனையோ கல்யாணம் பண்ணக்க முடியுமா? அந்த அருகதை எனக்கு வந்துடுச்சா? ராஜ்ய பதவியை என்னால் அடைய முடியுமா? அந்த மாதிரி தெய்வீக குணங்கள் இருக்கா? அந்த அளவுக்கு விகாரத்திலேருந்து முற்றிலும் விடுபட்ட நிர்விகாரியாக இருக்கிறேன்னா? அப்படி இல்லைன்னா அப்படி இருக்கிறதுக்கு உடனடியாக லட்சியம் வைராக்கியம் வைக்கணும். அதான் பாபா, ஏதாவது குறை இருந்துச்சுன்னா உடனே அதை நீக்கிடணும். ஏன்னா குறைகள் மறைஞ்சு இருக்க முடியாது. கண்டிப்பாக தெரியும், அது மறைச்சி வைக்கவே முடியாது. அந்த சூழ்நிலை அவங்களுடைய குறைகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ சிவபாபாவுடன் உங்களுடைய தொடர்பு இருக்குது. சிலரை உயர்நிலையை அடை செய்கிறதுக்காக பாபா திருஷ்டி கொடுப்பார். தந்தை ரொம்ப உதவி செய்கிறாரு. பிரம்மா குமாரிகள் இதை நான் செய்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இவ்வாறு நன்றாக முரளி சொன்னேன். இந்த அகங்காரம் நிலையை கீழே விழ வைத்து விடுகிறது. யார் நல்ல நல்ல குழந்தைகளோ அவங்க பாபாவின் உதவி கிடைக்கிறது என்று புரிஞ்சுக்குவாங்க. சிலருக்குள்ள மாயை பிரவேசமாகிறதுனால கீழே விழுந்துடுறாங்க அகங்காரத்தில். இதில் முழுமையாக ஆத்மாபிமானி ஆகணும். தேகத்தின் பக்கமே உங்கள் பார்வை போகக்கூடாது. தன்னை மாற்றிக்கிட்டே இருங்க. ஆத்மா, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆத்மா, பேசிகிட்டு இருக்கிறது ஆத்மா, உள்ள நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அப்படி ஆத்மா பக்கமே தான் போகணுமே தவிர தேகத்துக்கு பக்கம் போகக்கூடாது. ஸோ இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபாவும் அறிவுரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி சூப்பராக சொல்லாரு பாருங்க. இப்போ குறைகளை கண்டுபிடிச்சி நீக்கிக்கிட்டே இருங்கன்றார். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இது பார்த்தீங்கன்னா காமத்தை பற்றி சொல்லிட்டு அப்படியே பாபா அகங்காரத்தை பற்றி சொல்கிறார். இது ரெண்டுமே பாபா சொல்கிற கதை இருக்குது இல்லையா? அடிக்கடி சொல்லுவார், உங்களுடைய முகத்தை பார்த்துக்கோங்க, நாரதர் அந்த கதை சொல்லுவார் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா நாரதர் கடுமையாக தவம் செஞ்சுட்டு இருப்பார். அந்த நேரம் இந்திரன் காமதேவன் அவரை விட்டு அவருடைய தவத்தை கலைக்க சொல்லுவார். அப்போ காமத்தை தோன்ற மாதிரி ஒரு பொண்ணு போய் டான்ஸ் ஆடும். ஆனால் அவர் தியானத்தில் இருக்கிறனால எதுவுமே அவருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவர் இறைவனுடைய நினைவில் இருக்கிறனால ஒரு ஒலி மாதிரி போய் அவங்கள துரத்திடும். அப்போ தான் ஐயோ இவங்களுக்கு இவ்வளோ சக்தி இருக்குதா, மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டு சொல்லுவார், இந்த உலகத்திலேயே சிவன் மட்டும்தான் என்னை வென்றிருக்கிறாங்க, காமனை எரித்து இருக்கிறாங்க. ஆனால்
அவருக்கு அடுத்தபடியாக நீங்கள் தான் பண்ணியிருக்கிறீங்கன்னு நாரதர் சொல்கிறார். உடனே நாரதருக்கு சிவனால் மட்டுமே வெல்ல முடிஞ்ச காமத்தை நானும் வென்றுட்டேனா, இப்போ நான் சிவனுக்கு சமமாயிட்டேன் அப்படின்ட்டு அகங்காரம் வந்துடும். ஸோ அந்த அகங்காரத்தை அடக்கிறதுக்கு தான் அந்த கதை. அப்படியே போயிட்டு அந்த அகங்காரத்திலே போயிட்டு இருக்கும்பொழுது அந்த அகங்காரத்தை அவருக்கு அடக்க வைக்கணுன்றதுக்காக சிவன் மகாவிஷ்ணு பிளான் போட்டு அந்த கதையை நடத்தின மாதிரி அது வருது. வைக்கும்போது வழியில் அழகான பொண்ணு இருக்கிறா, அதான் அந்த லக்ஷ்மி இல்லையா. அப்போ அவங்களுடைய அப்பா வந்து பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கூப்பிடும்போது அந்த பொண்ணை பார்க்கும்போது இவருக்குள்ள ஆசை வந்து நான் இவளை மணக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு ஆசை வந்து அப்புறம் ஹரியுடைய உருவத்தை வாங்கிட்டு போகிறார். ஹரினா குரங்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ விஷ்ணுன்னு நினச்சிட்டு போகிறாரு. அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருந்தா அப்போ தான் சொல்கிறாரு, உன் இதுக்கு நீ தகுதியாக இருக்கிறியா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா அது பாபான்னு சொல்லுவார், அது மாதிரி நம்மளை செக் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அது காமத்தின் போதை. ஆனால் இதில் அகங்காரம் இருக்குது பாருங்க. சிவனுக்கு சமமாக ஆயிட்டேனா. அப்போ பாபா சொல்கிறார், இங்கே பாபாவுடைய ஞானத்தை முரளியை எடுக்கும் பொழுது நான் இன்னைக்கு சூப்பராக எடுத்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அகங்காரம்னு சொல்கிறார். சூப்பரான விஷயம் இல்லை இது. அப்போ அவங்களுடைய நிலை கீழே விழுந்துடுது. இப்போ ஏன்னா இது பெரிய பெரிய மகாரதிகள்லாம் காமத்தையே வென்றவங்கெல்லாம் கூட அகங்காரத்தில் விழுந்துடுவாங்க இல்லையா. அப்போ செக் பண்ணணும். ஆனால் அந்த குறைகள் வெளிப்படாமல் இருக்கவே இருக்காது. ஸோ கண்டுபிடிச்சி நீக்கிக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கே தெரியாமலாம் இருக்காது, கண்டிப்பாக வரும், வெளிப்படும். ஸோ அதுவும் பாபா சொல்கிறாரு இல்லையா. அப்போ உங்களுக்கு வந்து சிவபாபா கிட்ட மட்டும்தான் தொடர்பு இருக்குது. முரளி வாசிக்கும்போது கூட பாபாவுடைய நினைவு மட்டும்தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். பாபா சொல்கிறாருன்னு கேட்டு நீங்கள் குஷி அடையணுமே தவிர நான் சூப்பராக எடுக்கிறேன்ற அந்த உணர்வே இருக்கக்கூடாது. அதுக்கு தான் பாபா சொல்கிற முதல்ல ஆத்மான்னு நினச்சிட்டு உட்காருங்க இங்கேன்றார். இப்போ முரளி எடுக்கிறவங்களுக்கும் அதே தான் இல்லையா. கேட்குறவங்களும் ஆத்ம உணர்வுனா எடுக்கிறவங்களும் ஃபுல் ஆத்மான்ற உணர்வில் தான் இருக்கணும். எல்லாருக்குமே பரமாத்மா சொல்ல போகிறாரு. அப்போ பாபா கிட்ட அந்த அளவுக்கு உண்மையாக தன்னுடைய குறைகளை மறைக்காமல் ஒவ்வொரு அடியிலும் பாபா கிட்ட அறிவுரை கேட்குற அந்த மாதிரி நல்ல நல்ல குழந்தைங்களுக்கு பாபா திருஷ்டி கொடுக்குறாரு, இன்னும் சக்தி கொடுக்குறாரு, உயர்ந்த பதவி உயர்ந்த நிலையை அடையிறதுக்காக. ஸோ அந்த அளவுக்கு பாபா உதவி செய்கிறார். ஆனால் அதை மறந்து ஸோ பண்ணுறது எல்லாம் பாபா திருஷ்டி கொடு. பாபா சொல்கிறாரு இல்லையா, நீங்கள் வந்து ஞானத்தை கொடுக்குறீங்க, ஒரு சொற்பொழிவாட்டுறீங்க அல்லது கண்காட்சியில் புரிய வைக்கிறீங்கன்னா திடீர்னு நான் உங்களுக்குள்ளே பிரவேசம் செஞ்சு அவங்களுக்கு திருஷ்டி கொடுத்து தேவைப்பட்ட புரியவும் வச்சுட்டு போவேன்றார். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம். நமக்கு அங்கே வேலையே கிடையாது, நம்ம சும்மா அங்கே நிமித்தமாக தான் இருக்கிறோம். எப்போ பாபா வர்றார் எப்படி வர்றாருன்னே தெரியாது. அது வந்து நல்ல அனுபவமாகும் ரெண்டு சேவையிலுமே. ஏன்னா அந்த பதற்றம் இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி, பேசுகிறதுக்கு முன்னாடி. இப்போ திடீர்னு எப்படி இதெல்லாம் வருது, அப்போ கண்டிப்பாக பாபா தான் பண்ணுறாரு அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே அதாவது கண்காட்சியில் பெருசாக பயமாக இருக்காது, பட் சொற்பொழிவுலெல்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ நல்ல குழந்தையாக இருந்துச்சுன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, பாபா பண்ணியிருக்கிறார், பாபாவுடைய உதவி தான் இங்கே பண்ணியிருக்குது, இல்லைன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் நிறைய பேர் நான் இன்றைக்கி நல்லா முரளி எடுத்தேன், நல்ல சொற்பொழிவாற்றினேன் இந்த மாதிரி சொன்னாலே அந்த அகங்காரம் அவங்களுடைய நிலையை கீழே தள்ளிடுதுன்றார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இது பெருசாக தெரியாது, நான் நல்லா எடுத்தேன்ற அந்த குஷி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குஷியே வந்து அகங்காரம்ன்றார். ஸோ அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா. அதாவது மற்றவங்களுக்கு புரிய வைக்கும்போது நமக்கு குஷி ஏற்படும், அது பாபா சொல்லியிருக்காரு. ஏன்னா சேவையின் மூலமாக தான் உங்களுக்கு குஷி கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் அது நான் செஞ்சன்ற உணர்வு மட்டும் இருக்கக்கூடாது. பாபா ஹெல்ப் பண்ணார், தேங்க்ஸ் பாபா அந்த குஷியில் இருக்கணும். டக்குன்னு பாபாட்ட அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதில் தான் இருக்குது எல்லாமே. அப்படி இல்லைன்னா ஸோ நல்ல குழந்தை இருந்தால் பாபாவுடைய உதவி கிடைக்குதுன்னு தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆனால்
சிலருக்குள்ள மாய பிரவேசமாயிருந்தனால தான் செய்ததாக தவறாக புரிஞ்சுக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க அகங்காரத்தினால. அதனால தான் பாபா சொல்றாரு, இது முழுமையாக ஆத்மாபிமானி ஆகணும். உடம்பே கிடையாது, வெறும் ஆத்மா. பரமாத்மா சொன்னதை அப்படியே ஒப்பிக்கிறோம், அவ்வளோதான். அல்லது பரமாத்மாவே தான் சொல்றாரு இல்லையா. ஏன்னா பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது, அப்புறம் எப்படி தெரியும் இல்லையா. ஆக்சுவலாக முரளியுமே பார்த்தீங்கன்னா பாபா சொல்லுவார் இல்லையா, பாபாவே சொல்லுவார், முரளி எதிர இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் எடுப்பேன் அப்படின்றாரு. பாப்தாதா மீட்லேயுமே நம்ம பார்க்கலாம். ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார், நான் இப்போ சந்திக்க தான் வந்தேன், முரளி சொல்ல வரல, பட் இருந்தாலும் நிறைய மகாரதிகள் முரளிக்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்லுவார். அப்போ அவங்கள பார்த்து சொல்கிறார். அதே மாதிரியே தான் முரளி எடுக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, அவங்க எடுக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி யார் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி முரளி வரும். அப்போ உண்மையிலே அவங்கள எடுத்தாங்க, பாபா தான் எடுக்கிறார் இல்லையா. அதே மாதிரி எதிர உட்காந்தவங்களை கேட்டு போனால், அப்பா எனக்கு கிடச்ச, நான் நினச்சது வந்துடுச்சு. அதை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி முரளியில் வந்த பாயிண்ட்டாக கூட அது இருக்காது. திடீர்னு அவங்க ஏதோ ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு அப்போ தேவைப்பட்டுருக்கும். ஸோ பண்ணுறது யார்? பாபா. அதனால் பாபா சொல்கிறார், முழுமையான ஆத்மாபிமானி ஆகுங்க, தேகத்தின் பக்கமே உங்கள் பார்வை போகக்கூடாது, உங்களை மாற்றிக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா அறிவுரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஸோ தினம் ஒரு வினாடிக்கான பயிற்சி இது. நான் ஆத்மாவை பார்க்குறேன்னா பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் பாபா சொல்கிறார், மாயா கிட்ட ஏமாந்து போயிடாதீங்க. ஏமாந்துட்டா என்ன ஆகும்? பதவி இழந்துடுவீங்க. அந்த பதவியை நீங்கள் எவ்வளவு நினைவு செய்கிறீங்க இல்லையா. அதனால் அலட்சியமாக இருந்துடாதீங்க, மாயா கிட்ட ஏமாந்துடாதீங்க. அவ்வளவு நினைவு செஞ்சு அடைய வேண்டிய பதவியை மாயா ஏமாற்றி இழக்க வச்சிருச்சுன்னா எவ்வளோ பெரிய நஷ்டம். இந்த பதிகளுக்கெல்லாம் பதியான சிவபாபா யார் உங்களுக்கு தினம் ஞானத்தை கொடுக்கிறாரோ, உங்களை சோழியிலேருந்து வைரம் மாதிரி ஆக்குறாரோ, அவரையே நினைவு செய்யறது கிடையாது. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தப்பு இல்லையா. ஏன்னா அந்த மாதிரி தந்தை பதிகளுக்கெல்லாம் பதி, உலகம் ஃபுல்லாக அவரை தேடிட்டு இருக்குது. ஆனால் அவரே உங்களை தன்னுடையவராக்கி ஞான அமிர்தத்தை ஊட்டிகிட்டு இருக்கிறாருன்னா அந்த மாதிரி தந்தையை நாம் எவ்வளவு நினைவு செய்யணும், அவருடைய வழிப்படி எவ்வளவு முற்றிலும் நடக்கணும். ஸ்ரீமத் அனுசாரம் முயற்சி செய்யப்படுது. ஏதாவது விஷயம் வந்துச்சுன்னா, பாபா எனக்குள்ள என்ன அவகுணம் இருக்குதுன்னு பாபா கிட்ட கேளுங்க. தேக உணர்வை துண்டிக்கணும். யார் முழுமையாக பலி ஆகுறாங்களோ அவங்களுக்கு 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி கிடைக்குது. முழுமையாக பலி ஆகிறது அப்படின்னா அவர்கிட்ட மட்டும் புத்தி இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த ஒருவரோடு மட்டும் புத்தியின் தொடர்பு இருக்கணும். அதனால் பாபா சொல்கிறார், உங்களுக்கு இருக்கிற இந்த குழந்தை, பேரம் பேத்தி, கணவன், மனைவி எல்லாத்துலேருந்தும் உங்களுடைய புத்தியை விலக்கணும். அதுக்கு பதிலாக உங்களுக்கு அங்கே எல்லாமே புதுசாக கிடைக்கும்னு பாபா சொல்கிறார். பகவானுடைய கிருபையினால குழந்தை கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. அந்த கிருபையெல்லாம் அல்ப காலத்துக்கானதுன்னு இப்போ சுயம் பகவானே சொல்கிறாரு. இப்போ உங்க மேல மிகுந்த கிருபை காட்டுறாரு, உங்களை சோழியிலேருந்து வைரம் மாதிரி ஆக்குறாரு. அதனால இல்லறத்துல இருந்தா கூட இது எல்லாமே தந்தையினுடையதுன்னு புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு அடியிலும் அறிவுரைகளை பெற்றுக்கொண்டே இருங்கள்.
தந்தை தான் அறிவுரை வழங்குவார். எந்த தலைகீழான செயலையும் செய்ய விட மாட்டார். விகாரிக்கு கொடுக்க விட மாட்டார். அழிவற்ற சர்ஜனிடம், அறுவை சிகிச்சை நிபுணரிடம் எதையும் மறைக்கக்கூடாது. ஒவ்வொரு அடியிலும் பாபா கிட்ட வழி கேட்கணும். அநேக குழந்தைங்க பாபா இந்த விகாரம் ரொம்ப தொல்லைப்படுத்துதுன்னு கேட்கவும் செய்யறாங்க, எழுதவும் செய்யறாங்க. ஆனா சிலரோ முகத்தை கருப்பாக்கிக்கிட்ட பிறகு கூட சொல்றது இல்லை. மறைச்சிக்கிட்டே இருந்தாங்க பாபா கிட்டன்னா மேலும் கருப்பாகி கொண்டே இருப்பார்கள். நல்லது. கடைசி ஒரு பேரை ஆக்சுவலாக ஃபுல் வாணியுமே சூப்பராக இருக்குது. அதுலேயும் கடைசி ஒரு பேரை வந்து பயங்கரமாக இருக்குது இல்லையா? பாபா சொல்றாரு, ஸ்ரீமத் படி முயற்சி செய்கிறோம். ஸோ ஸ்ரீமத் கேட்டு கேட்டு அப்போ ஸ்ரீமத் படி பாபாவுடைய வழிப்படி தான் முயற்சி செய்ய வைக்கப்படுது. அதனால் பாபா சொல்றாரு, என்ன பிரச்சனைனாலும் ஏதோ ஒரு விஷயம் வருது உங்களுக்குள்ள, குஷி குறையுதுனால ஸ்ரீமத்தை மீறுறீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு அவகுணம் இருக்குதுன்னு அர்த்தம். அது என்ன அவகுணம்னு பாபாட்ட நீங்கள் கேட்கணும். பாபா சொல்லுவார், தேக உணர்வு துண்டிக்கணும், செக் பண்ணு. தேக உணர்வு இருக்குது, சூக்ஷ்மமாக இருக்குது, அது என்ன செக் பண்ணுங்க. உங்களுடைய வார்த்தை எண்ணங்கள் சொல்லும். அப்போ துண்டிக்கணும், தேக உணர்வை துண்டிக்கணும். சுத்தமாக நான் தேகன்றதே மறக்கணும். அப்போ தான் புத்தி எங்கே இருக்கும்? பாபா கிட்ட இருக்கும். ஃபுல்லாக நான் ஆத்மா, உடல்லேருந்து விடுபட்டு இருக்கிறேன், பரந்தாமத்தை சார்ந்தவன், என்னுடையவர் அந்த ஒரு பாபா தான் அப்படின்னு முழுக்க முழுக்க அவர் மட்டும் உங்கள் புத்தியில் இருந்தால் அதுக்கு பேர் தான் சம்பூர்ண பலி, முழுமையாக பலி. அந்த மாதிரி பலி ஆகிறவங்களுக்கு தான் 21 பிறவிக்கான முழுமையான ராஜ்ய பாக்கிய ஆஸ்தி கிடைக்குது. ஸோ அவர் ஒருத்தர்கிட்ட தான் புத்தி இருக்கணும். அதான் சம்பூர்ண பலி. அனைத்தும் முன்னடையுது. அப்படி தன்னுடையதுன்னு எதுவுமே கிடையாது. அதனால் தன்னுடையதுன்ற அந்த நினைவே இல்லாமல் இருக்கிறது. இப்போ ரொம்ப சூப்பரான பாயிண்ட் சொல்கிறார் பாருங்க. இப்போ உங்களுக்கு குழந்தைங்க இருக்குதுன்னா, ஏன்னா அதுதான் தாய்மார்களுக்கு வந்து மிகப்பெரிய மாயா வந்து குழந்தை தான். ஆனால் பாபா சொல்கிறார், அதுலேருந்து கூட உங்கள் புத்தி விலகிடணுன்றார். அதுதான் எல்லோருக்குமே பெரிய சேலஞ்ச். அதுக்கு பதிலாக உங்களுக்கு நான் புதுசாக குழந்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு சத்தியகத்தில். இது பழைய குழந்தை, பற்று நீக்கிடுங்கன்றார். இது வந்து இந்த ஞான பாயிண்ட் வந்து எல்லா மத புஸ்தகத்திலையும் வருது. நரபலின்னு சொல்லுவாங்க இல்லையா, பைபிள் கூட இருக்கும். அதாவது முதல் குழந்தைய இறைவனுக்கு பலி கொடுப்பாங்க. அது ஒரு நியமமாகவே இருந்திருக்குது. அதில் இதோடைய நினைவு, சங்கமயுகத்துடைய நினைவு. ஏன்னா இந்த சக்கரத்துடைய முதல் பிறவி இந்த சங்கமயுகம் தான். சங்கமயுகமே புது யுகம்தான் இல்லையா? நம்ம கேட்கறது புதுசு, நம்மளுடைய பழக்க வழக்கம் புதுசு, பிறவியும் புதுசு. இந்த முதல் பிறவில தான் முதல் குழந்தைய நம்ம பலி கொடுக்குறோம் பாபா கிட்ட. புத்தினால இது கிடையவே கிடையாதுன்னு பற்று நீக்கிறது தான். இதை அங்கே கொலையே பண்ணுற மாதிரி காட்டாங்க. அப்படி பண்ணவும் செஞ்சுருக்கிறாங்க. அதான் பாபா சொல்கிறாரு, இப்போ அது உன் குழந்தைன்றதே மறந்துடுது, நான் உனக்கு புதுசாக அங்கே கொடுக்குறேன். எவ்வளோ சூப்பர் இல்லையா? இன்னும் கேட்டால் பைபிளில் வந்து எல்லாத்துலேயுமே தலைச்சம்பிள்ளையை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது மனிதர்கள் இருந்தால் அவங்க குடும்பத்தில் பெரியவங்க, அதே மாதிரி மாடு ஆடு இருந்தால் கூட அதுலேயுமே முதல் கன்று வந்து இறைவனுக்கு பலி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதோடைய உண்மையான ரகசியம் பாபா இன்னைக்கு தான் வெளிப்படுத்துகிறார் இல்லையா? இப்போ இந்த சங்கம யுகத்தில் இருக்கிறது தானே முதல் பிறவி தானே. இப்போ இருக்கிற குழந்தை எல்லாத்தையும் பாபா கிட்ட முழுசாக பலி கொடுக்கறதோடைய அடையாளமாக அப்படி சொல்லப்பட்டிருக்காரு. நான் உங்களுக்கு அங்கே புதுசாக கொடுக்குறேன், இங்கே இருக்கிறது எல்லாம் துக்கம் தான். ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க, கடவுள் தான் எனக்கு குழந்தைய கொடுத்தாரு, கடவுளுடைய கிருபையினால தான் கிடச்சிது அப்படின்றாங்க. பாபா சொல்கிறாரு, அது கிருபையாகவே கூட இருக்கட்டும், ஆனால் அது அல்ப காலத்துக்கான கிருபை, அதனால் அதை விட்டுருங்க.
ஏன்னா இப்போ உங்கள் மேலே ரொம்ப கிருபை காட்டுறாரு பாபா, காட்ட போகிறார். 21 பிறகு சுகத்தை மட்டுமே கொடுக்குற குழந்தை உங்களுக்கு கிடைக்க போகுது. அங்கே நீங்கள் பயப்பட தேவையில்லை. இங்கே குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உடனே ஐயோ இந்த குழந்தைய வளர்க்கணும், அப்போவே பயம் வந்துடும் இல்லையா? அப்போ அதான் பாபா சொல்கிறார், பயங்கரமான கருணை நான் இப்போ காட்டுறேன், அதனால் இந்த அல்பகால கருணையெல்லாம் விட்டுருங்க, முதல்ல எனக்கு பலியாக கொடுத்துடுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? பற்று நீக்கிடுங்க. உங்களை சோழியிலேருந்து வைரம் மாதிரி பாபா ஆக்க போகிறார். அதனால் பாபா சொல்கிறார், நீங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் நீங்கள் பார்க்குற அனைவரும், அனைத்து பொருளும், அனைத்து நபரும் தந்தையினுடைய இதுன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களது கிடையாது, இதில் எனக்கு அதிகாரமே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு அடியிலையும் பாபா கிட்ட அறிவுரை கேளுங்க. பாபா நான் என்ன பண்ணும் பாபா, என்ன பண்ணும் பாபா. அப்போ வீண் எண்ணங்கள் வருது இல்லையா? அதுக்காக நம்ம பயிற்சி கூட இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லை ப்ராக்டிஸில். அப்போ வீண் எண்ணம் வருதுனாலே உங்கள் மனசு பாரமாகும். பாரமாகுதுனாலே ஏதோ தப்பு பண்ணுறீங்க. உடனே பாபாட்ட கேளுங்க, பாபா என்ன பண்ணணும்? டக்குன்னு முற்றுப்புள்ளி, அனைத்தும் முன்னுடையது அப்படின்னு பாபா காலில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீ ஆகிடுங்க இல்லையா? ஸோ இதுக்கான ப்ராக்டிஸ் அது தனியாகவும் போடுறேன். ஆனால் இந்த ப்ராக்டிஸ் சூப்பரான ப்ராக்டிஸ் டச் ஆச்சு. என்ன அப்படின்னா, பக்தியில் இறைவனுடைய காலுக்கு மலர்களை தூவாங்க, ஒரு பூஜை முறை அது இல்லையா? சிவலிங்கத்துக்கு கூட ருத்ர யாகத்தில் ருத்ர பூஜையில் பார்த்திங்கன்னா மலர்களை அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த மலர்கள் நமக்கு வர்ற எண்ணங்கள் அப்படி புரிஞ்சுட்டு ஒவ்வொரு எண்ணத்தையும் பாபாவுடைய காலடியில் போடுங்க. ஸோ பாபாவுக்கு கால் கிடையாது, உடலும் கிடையாது, வெறும் ஒளிப்புள்ளியாக இருக்கார். அதனால் வேணால் பாப் தாதாவாக நினச்சி அவர் காலில் போடுங்க, அல்லது சங்கரா நினச்சி போடுங்க. ஏன்னா இது பக்தி மாதிரியே பண்ணுற யோக முறையாக இருக்கிறதுனால. ஸோ ஒளிப்புள்ளியை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் அந்த கால் நமக்கு தேவைப்படுது மலர் போடுறதுக்காக. ஸோ அப்படி பலி கொடுத்துக்கிட்டே இருங்க. பார்க்கும்போதெல்லாம் அப்பாவை பார்த்தீங்கன்னா இது என்னது இல்லை பாபா, ஒன்று இது எடுத்துக்கோ. அம்மாவை பார்த்தீங்கன்னா என்னது இல்லை, மனைவியை பார்த்தா என்னது இல்லை, குழந்தைய பார்த்தா என்னது இல்லை, ஃப்ரெண்டை பார்த்தா என்னது இல்லை, பார்க்குற எதுவுமே என்னது இல்லை பாபா, எல்லாமே உன்னுடையது பாபா. நீ கொடுத்தா நான் திருப்பி கொடுக்குறேன், நீ எனக்கு புதுசாக கொடுப்பேன், எனக்கு இதெல்லாம் பழசு நான் உனக்கு கொடுக்குறேன். வீண் எண்ணம் அப்படியே கொடுத்துருங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்க, லாபம் வருதா, அதையும் அப்படியே பாபா, அந்த சிந்தனையும் பாபாவுக்கு பலி கொடுத்துருங்க. நஷ்டம் வருதா, அதையும் பாபாட்ட கொடுத்துருங்க. எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. செம்ம பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் ஆத்மா பாபாட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி பாட்டு வருதுல்ல, ஓம் என்னமோ நமஹ அப்படின்னு வருது. ஸோ அந்த மாதிரி மைண்டுக்குள்ளே அப்படியே அந்த பக்தி பாவனையோட கண்டினியூஸாக அப்படி மலராக நினச்சி அந்த நறுமணத்தோடு கொடுக்க 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 உங்களை சுற்றி அப்படியே ஆன்மீக நறுமணம் பரவுற மாதிரி நினைக்கலாம். பவர்ஃபுல்லான யோக முறை. ஸோ அந்த யோகா ப்ராக்டிஸ்லாம் பாருங்கள், பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் போடுங்க. அப்போ தான் அந்த குரூப்பாக எல்லோருக்குமே பண்ணணும் அப்படின்னு தோணும். ஆனால் பாபா சார் இது எல்லாமே பாபாவுடையதுன்னா பாபாவுடைய பொருளை பயன்படுத்துறது எப்படின்ட்டு அவர்கிட்ட இருந்து தானே நீங்கள் அறிவுரை கேட்கணும். எஜமானுடைய பொருளை எஜமான்கிட்ட கேட்டு தானே பயன்படுத்தணும். அது மாதிரி பாபாவுடையதுன்னு கொடுத்துட்டீங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் உங்கள் குழந்தை பாபாடுதுன்னா பாபாட்ட கேளுங்க, பாபா இந்த குழந்தைக்கு என்ன பண்ணும். இப்போ ஒரு வேலைக்காரங்க இருக்கிறாங்க வீட்டில் அப்படின்னா அங்கே வேலைக்காரங்க இஷ்டத்துக்கெல்லாம் அந்த குழந்தைய வளர்க்க மாட்டாங்க, அப்பா அம்மாட்ட கேட்டு வளர்ப்பாங்க. ஏன்னா அது அவங்களோட குழந்தை. அதுமாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தை உங்கள் குழந்தை இல்லை, அது பாபாவுடையது. என்ன பண்ணணும், பாபாட்ட கேளுங்க. அப்படி கேட்டு கேட்டு ஒவ்வொரு அடியிலும் அறிவுரை கேட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் புத்தி அதிலிருந்து விலகும். ஏன்னா பாபா தான் அறிவுரை கொடுப்பார். எந்த தலைகீழான செயலையுமே செய்ய விட மாட்டார். விகாரிக்கு உங்களுடைய எந்த பொருளையும் கொடுக்கவும் விட மாட்டார் இல்லையா? அப்போ நீங்கள் பாபா கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. அப்போ பாபா ஒவ்வொரு அடியிலையும் பாபா இந்த குழந்தைய நான் எப்படி வளர்க்கணும் கேளுங்க, பாபா இந்த பொருளை நான் விகாரிக்கு கொடுக்கலாமா கேளுங்க. ஆனால் பாபா சொல்லுவார் கொடுக்க விட மாட்டார். அழிவற்ற சர்ஜன் கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது. ஏன்னா அழிவற்ற டாக்டர்கிட்ட எதையாவது மறைக்கலாமா? அதனால் ஒவ்வொரு அடியிலும் பாபாட்ட கேளுங்க. ஆனால் நிறைய குழந்தைங்க சொல்கிறாங்களாம்
பாபா எனக்கு இந்த விகாரம் ரொம்ப தொல்லைப்படுத்துது, காமத்தின் போதை தொல்லைப்படுத்துது, அதுக்கு பாபா அதான் மனசு சஞ்சலமாகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க பாபா கிட்ட. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காமத்திலே விழுந்து முகத்தை கருப்பாக்கிட்டு கூட பாபா கிட்ட சொல்லவே இல்லை. அப்படி மறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் விழுந்து உங்கள் பாவத்தை ஏற்றிக்கிட்டே இருப்பீங்க, முகம் இன்னும் கருப்பாகிட்டே இருக்கும். அதனால் பாபா கிட்ட எதையும் மறைக்கலைன்னா தான் பாபாவுக்கும் கருணை வந்து உங்களுக்கு வழிமுறைகளை கொடுத்து வயிறு மாதிரி ஆக்குவார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: முழுமையாக தேர்ச்சி பெறுவதற்காக என்னெல்லாம் குறைகள் இருக்குதோ, விகாரங்களின் அம்சம் இருக்குதோ, அதை எல்லாமே சமாப்தி செஞ்சிடணும், முடிச்சிடணும். எந்த விஷயத்திலுமே உங்களுக்கு அகங்காரம் இருக்கக்கூடாது. சூப்பர்ல. மதிப்போட தேர்ச்சி பெறுவன் லட்சியம் வைங்கன்றார். அப்போ என்ன ஆகணும்? என்னெல்லாம் குறை இருக்குதோ, பலகீனம் இருக்குதோ, அது காமமாகட்டும் பேராசை இருக்கட்டும், எல்லாத்தையும் நீக்கிக்கிட்டே போங்க. நான் பாபாவுடையவன், பாபா கூட பேசுறது, டைம் ஆயிடுச்சு, நான் போகணும், வீட்டுக்கு போகணும், ராஜ்யத்துக்கு வரணும், திரும்ப திரும்ப இதை பேசுகிற அந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாத்துலேருந்தும் தானாக விடுபட்டுடுங்க. ஸோ இதுலேயே பிஸியாக இருக்கணும். அப்போ விகாரத்தின் அம்சம் என்னெல்லாம் இருக்குதோ அதை ஃபுல்லாக நீக்கிக்கிட்டே இருங்க. எந்த விகாரத்தின் அம்சம் கூட இருக்கக்கூடாது இல்லையா? பாபா சொன்னார், சன்னியாசிகள் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை விகாரத்தில் ஈடுபடலான்றாங்க. ஆனால் இங்கே பாபா அந்த மாதிரி எக்ஸப்ஷனே கொடுக்கல. காம மகா எதிரி. ஸோ அம்சம் கூட இருக்கக்கூடாது. அதேமாதிரி எந்த விஷயத்துலையுமே அகங்காரமே இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுதுன்னு ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் பாபா. ஸோ இந்த அகங்காரம் போகிறதுக்கு தான் மெயினாக இந்த ப்ராக்டிஸ் சொன்னது இல்லையா? அப்போ அதேமாதிரி நீங்கள் உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு சொற்பொழிவு பண்ணுறீங்க, அல்லது கிளாஸ் எடுக்கிறீங்க, அல்லது யாருக்கோ கண்காட்சியில் புரிய வைக்கிறீங்க. அந்த நேரம் நான் நல்லா ஏன்னா அவங்க சொல்லுவாங்க தான், அப்பா நீங்கள் சூப்பராக எடுக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே உங்களுக்கு நான் சூப்பராக எடுக்கிறேன்னு தோணிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்படியே பாபா இதை அப்படியே உனக்கு நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன், உன் கால்கள் வச்சுட்டு அமைதியாக வந்துடுங்க. அதுதான் எல்லாருமே சமர்ப்பணம். சினிமா எடுக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா இவருக்கு சமர்ப்பணம் அவருக்கு சமர்ப்பணம்ன்றாங்க. அது சும்மா சொல்லுவாங்க. ஆனால் படம் வெளியிட வந்தால் அவங்க தான் ரொம்ப சூப்பராக எடுத்தான் அப்படின்வாங்க. அந்த டைம் யார் ஃபோட்டோவுக்கு சமர்ப்பணம்னு மாலை போட்டாங்களோ அவங்க தான் இதை பண்ணாங்கலாம் ஒன்றும் சொல்கிறது கிடையாது இல்லையா? ஆனால் நீங்கள் உண்மையிலே சமர்ப்பணம் பண்ணுவீங்க, உண்மையிலே பண்ணுறது பாபா தான். அதனால் நமக்கு எந்த அகங்காரத்தன்மையும் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, திருஷ்டியை மிகவும் தூய்மையானதாக சுத்தமானதாக ஆக்கணும். அப்படியே பார்த்தா நாராயணனை பார்த்த உணர்வு தான் எதிர இருக்கிறவங்களுக்கு இருக்கணும். ஒரு நாராயணனுடைய அந்த பரிசுத்தமான பார்வை என் மேலே பட்டதுன்னு அவங்க குஷி அடையணுமே தவிர கலியுகத்தை சார்ந்த ஒரு இச்சையான பார்வை பட்டதாகவே அவங்களுக்கு ஃபீலே ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பரிசுத்தமான பார்வை இருக்கணும். ஒருபொழுதும் எந்த தேகதாரி பின்னாடியும் போய் மாட்டிக்க கூடாது, எந்த கவர்ச்சியிலும் சிக்கிக்க கூடாது. முழுமையாக ஆத்மா அபிமானி ஆகணும். அந்த பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆத்மாவை பார்க்குறேன் ஆண் பெண்ணுன்றதே மறந்துடணும். அந்த அளவுக்கு ஆத்மா அபிமானியாக இருக்கணும். அது இல்லாமல் பாபா சொல்லியிருக்கிறார், சகோதரன் சகோதரி விகாரத்தில் ஈடுபடவே முடியாது அப்படிங்கிறார் இல்லையா? வரதானம். ஏன்னா பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைங்கன்னா எல்லாருமே பிரம்மாவுடைய குழந்தைங்க. அப்போ சகோதரன் சகோதரிகள் ஆகிட்டோம். வரதானம், சதா ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி இருந்து அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்தவர் மற்றும் திருப்தியானவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த குழந்தைங்க சதா ஒரு தந்தையுடைய அன்பில் மட்டும் மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்கள விட்டு தந்தையும் பிரிவதில்லை மற்றும் அவர்களும் தந்தையை விட்டு பிரிவதில்லை. ஒவ்வொரு நேரமும் தந்தையின் அன்பிற்கு கைமாறாக அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்தவர்களாக மற்றும் திருப்தியானவர்களாக இருக்கிறாங்க. அதனால அவங்கள வேற எந்த விதமான ஆதரவும் கவர்ச்சிக்க இயலாது.
அன்புல மூழ்கி இருக்கிற ஆத்மாக்கள் சதா அனைத்து பிராப்திகளிலும் சம்பன்னமாக இருக்கிற காரணத்தினால ஈஸியா ஒரு பாபா தவிர வேற யாருமே இல்லைன்ற இந்த அனுபவத்திலேயே இருப்பாங்க. அவருடைய அன்பிலே மூழ்கி இருக்கும் ஆத்மாக்களுக்கு ஒரு தந்தை தான் உலகமே. சூப்பர் இல்லையா? பாபா சொல்றாரு, பாபா அன்புல மூழ்கி இருக்கிறவங்களுக்கு அவங்கள விட்டு பாபா பிரியவே மாட்டாராம். அவங்களும் பாபா விட்டு பிரியவே மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன, அவங்க உலகமே பாபா தான், அப்படி இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, எல்லா பிராப்திகளும், அனைத்து பொக்கிஷங்களும், அனைத்து சக்திகள், குணங்கள் நிறைந்தவர்களாகவே எப்பவுமே காணப்படுவாங்க. எந்த சூழ்நிலையிலும் திருப்தியானவர்களாக இருப்பாங்க, மற்றவர்களை திருப்திப்படுத்துவாங்க. ஏன்னா எனக்கு எதுவுமே தேவை, பாபா அன்பில் மூழ்கி இருக்கிறோம். அதாவது பாபா என்னுடைய கணவன் வந்து அழைச்சிட்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்படி கூட பண்ணலாம். மம்மா வந்து சரீரத்தை விட்ட பிறகு சிவபாபா மம்மாவை மீண்டும் பூமிக்கு அழைச்சிட்டு வர்றாரு. வந்து ஒரு கோயில் முன்னாடி அழைச்சிட்டு போய் பக்தர்களுடைய, ஒரு தீவிர பக்தனுடைய தலையில் கை வைக்க சொல்கிறார். கை வச்சோடனே காளி காட்சி கிடைக்குது. அப்படி நீங்கள் அப்போ அவங்களுக்கு குஷியாக இருக்கும்ல. நம்ம தனியாக போய் தனியாக பாபா கூட இருக்கிறதெல்லாம் மறந்து நம்ம போய் அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படி பார்க்கும்போது நமக்கு அது குஷியாக தெரியல. ஆனால் மம்மாவுக்கு நல்லா தெரியும் பாபா கூட இருக்காருன்னு தெரியும். அப்போ சரீரம் விட்ட பிறகு இல்லையா? ஸோ நம்மளும் சரீரம் விட்டோம் தானே, மர்ஜிவா வாழ்க்கை தானே, இறந்து வாழும் வாழ்க்கை இது. ஸோ நமக்கும் அந்த நிச்சய புத்தி இருந்துச்சுன்னா எல்லாம் நிறைஞ்சவர்களாக இருக்கும். அப்போ நீங்கள் பாபா கிட்டே பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அங்கே சரீரம் விட்ட அப்புறம் பாபா சொன்னது நீங்கள் இப்போவுமே கூட சொல்கிறதா நினச்சி சூக்ஷ்ம உடலை வச்சு அது மாதிரிலாம் பண்ணலாம். கண்டிப்பாக அது நடக்கும். அது நடக்கிறத பார்க்குறோம், ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே நினைக்கிறதெல்லாம் டக் டக்குன்னு பாபா கிட்ட நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா அவர் கொடுக்காமல் இருக்கிறதே கிடையாது. ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஆத்மா ரொம்ப துடிக்குது பாபா, கொஞ்சம் சரி பண்ணு பாபா அப்படின்னா அடுத்த நாளே சரி பண்ணுறாரு. என்னது, வருஷக்கணக்காக ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்கள. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அதை கேட்கும்போது, இப்படி இது அப்படின்ட்டு. ஆனால் சரியானவொடனே அந்த ஆத்மா கொஞ்சம் அந்த தேக அகங்காரம் வந்துடுது. ஆனால் நம்மளுடைய ரெக்வெஸ்ட்டை பாபா டக்குன்னு கேட்குறாரு. அப்போ அவர் கூடவே இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அப்படி இருக்கிற குழந்தைக்கு எல்லாம் நிறைஞ்சவங்களாக, அனைத்திலும் திருப்தியானவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா பாபா கூட இருக்கிறார். அதனால் அவங்கள எந்த ஆதரவுமே கவர்ச்சிக்க முடியாது. அழியக்கூடிய எந்த ஆதாரத்தையும் அவங்க பிடிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஈர்க்கவே ஈர்க்காதுன்றார். யாருக்கு? பாபாவை மட்டும் ஆதாரமாக பிடிக்கிறவங்களுக்கு, அந்த உலகமே பாபான்னு இருக்கிறவங்களுக்கு, பாபா அன்பில் மயங்கி கிடக்கிறவங்களுக்கு. அதனால் அவங்க எல்லா பிராப்தியிலையும் நிரம்பி இருக்கிறதுனால ஈஸியாகவே அவங்களுக்கு ஒரு பாபாவை தவிர எனக்கு யாருமே இல்லைன்ற அனுபவத்தில் இருப்பாங்க. இதை ஜானகிதாதி அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு பாபா தவிர எனக்கு யாரும் இல்லை, நானும் பாபா, மூணாவது யாரும் இல்லைன்ட்டு. அதனால் அனைத்திலும் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. அதனால தான் டெய்லியும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்போ யோசிச்சுப்பாங்க, பிரச்சனை வந்தால் டான்ஸ் ஆட முடியுமா? இப்போ அவங்க ஆடுறாங்கன்னா என்ன, அவங்க உலகத்தில் பாபா மட்டும்தான் இருக்கிறார். அதனால் இவ்வளோ பெரிய இயக்கம் இருந்தாலும் அதை அது எந்த கவலையும் அவங்களுக்கு இல்லை. சிவபாபா மாதிரி அவங்களும் கவலையற்றவராக இருக்கிறாங்க, பாப்தாதா மாதிரியே. அதான் பாபா சொல்ற, பாபா அன்பிலே மூழ்கி இருக்கிற ஆத்மாக்களுக்கு ஒரு தந்தை தான் உலகமே, அப்படி இருங்கன்ற. எவ்வளோ சூப்பரானது இல்லையா? ஸோ பாபா கூடவே சுற்றுறது அது ஒரு சூப்பரான யோகா. நிறைய தாதிங்க அதை தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பாப்தாதா வளர்ப்பில், சாக்கார பாபா வளர்ப்பிலே வளர்ந்தவங்க. ஸோ அவங்களுக்கு அது ஈஸியாகவும் இருக்குது பாபா கூடவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது. ஸ்லோகன்:
எல்லைக்குட்பட்ட மதிப்பு கௌரவத்துக்கு பின்னாடி ஓடுறதுக்கு பதிலாக ஸ்வமானத்தில் இருக்கிறது தான் உயர்ந்த கௌரவம் இல்லையா? சுய மரியாதை ஸ்வமானம்னா. அப்போ இந்த எல்லைக்குட்பட்ட மரியாதை மதிப்புக்கு பின்னாடி கௌரவத்துக்கு பின்னாடிலாம் ஓடி நேரத்தை வீணாக்காதீங்க. சுயமரியாதை, பிராமணர்களின் சுயமரியாதை ஆசனம் எவ்வளோ இருக்குது. நான் அமைதியான ஆத்மா, ஆனந்த சுரூபமான ஆத்மா, தாமரை மலர் மாதிரி விலகி இருக்கிற ஆத்மா, துக்கம் கொடுப்பவர்களுக்கும் சுகத்தை கொடுக்கிற பரோபகாரி ஆத்மா, இதில் மூழ்கி இருங்க. இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா உள்நோக்கு முகத்தில் இருங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ பப்ளிக்காக உங்களை திட்டுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் பார்க்குற மாதிரி உங்களை திட்டுறாங்கன்னா என்ன தோணும்? ஐயோ நம்ம மரியாதை போகுதே. அதுதான் எல்லைக்குட்பட்ட மரியாதை கௌரவத்துக்கு பின்னாடி போகிறது. ஸோ அதுக்காக போய் அவங்கள திருப்பி திட்டுறது, இதுக்கெல்லாம் பதிலாக சுயமரியாதையில் இருங்க. நான் அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்கிற பரோபகாரி ஆத்மா, அந்த ஆத்மா நல்லா இருக்கட்டும். ஏன்னா இதுதான் உங்களுடைய உயர்ந்த கௌரவம்ன்றார். இதுதான் பிராமண வாழ்க்கை. இது புது வாழ்க்கைப்பா இது இல்லையா? ஸோ சுயமரியாதையில் இருக்கிறது தான் உண்மையான கௌரவம் பிராமண வாழ்க்கைக்கு. கத்தி எடுத்தால் திருப்பி கத்தி எடுக்கிறது நம்ம கிடையாது. எப்படி பைபிளில் ஒரு கணத்தை அரைஞ்சால் மறு கணத்தை காட்டுன்றாரு, அதுதான் நம்ம கௌரவம். ஸோ அந்த மாதிரி ஸ்வமானம், சுயமரியாதை, அந்த கௌரவத்தில் இருங்க. எல்லைக்குட்பட்ட மதிப்பு மரியாதை பின்னாடி மயங்கி போகாதீங்க. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. லவ் யூ பாப் தாதா.